அனைவருக்கும் வணக்கம். கேபிட்டல் தொலைக்காட்சியின் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதும் சந்தோஷமானதும் சுபீட்சகரமானதுமான ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்றும், இன்றைய நாளில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்றும் என்னுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் தர்ஷிகன். வணக்கம் தர்ஷிகா. வணக்கம் ரக்ஷனா. நேர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காலை பொழுதிலே உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காலை பொழுது மழையுடனான காலையாக மலர்ந்திருக்கிறது. அதிகளவாக வெள்ள நீர் வீதிகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதிகளவான மக்கள் இப்பொழுது வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாக வீதிகளில் நின்று கொண்டிருப்பதையும் நாங்கள் காலை வேளையிலே வருகின்ற வேளையில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே மக்களுக்கான நிவாரணப் பணிகள், மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், அவதானத்துடன் இருக்க வேண்டும். அதிகளவாக வெள்ள நீர் இப்பொழுது வீதிகளில் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அது வீடுகளுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஏற்கனவே பல வீடுகளுக்கு வெள்ள நீர் புகுந்தோடி இருப்பதை நாங்கள் வரும்பொழுதே காலை வேளையிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான ஒரு காலையாகத்தான் மலர்ந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அதிகளவான இயற்கை அனர்த்தங்கள் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் தான் இப்பொழுது நாங்கள் புரேவி புயல் கடந்திருந்தாலும் அதனுடைய தாக்கத்தின் காரணமாக அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் 245 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருந்தது. அதே போலதான் இன்றைய நேற்று காலையிலிருந்து இன்று காலை வரையான காலப்பகுதியில் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று நம்பப்படுகிறது. ஆனால் இன்னும் சரியாக தெரியவில்லை எத்தனை விதமான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால். என்றால் இரவிரவாக சரியான மழை பெய்து கொண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மழைக்காலம் என்பதால் நீங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் முன்னிறுத்தி கொண்டு இன்றைய தினமும் இன்னும் மற்றொரு விடயத்தை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். இந்த COVID-19 தொற்றும் பரவி கொண்டிருக்கிறது. எனவே இந்த அசாதாரண சூழ்நிலைகளில், குறிப்பாக 2 அசாதாரண சூழ்நிலைகளிலும் நாங்கள் விழிப்புணர்வுடனும் அவதானத்துடனும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் காலை வேளையிலேயே வலியுறுத்தி கொண்டு நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம் என்றும் பல்வேறுபட்ட விடயங்கள் உங்கள் முன்னுக்கு நாங்களும் கொண்டு வந்திருக்கிறோம், பேச போகின்றோம். ஏற்கனவே ரக்ஷனா சொன்னது போல இன்றைய தினம் சுப நிகழ்ச்சிகள், சுபகாரியங்கள் எல்லாத்தையும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஈடுபட இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் விடயங்களுக்குள்ள வரலாம். என்ன விஷயம் இன்றைக்கு நாங்க பேச போறோம்? இன்றைக்கு நாங்க பேச போறது தன்னார்வலர்கள் தினம். அந்த மாதிரி தன்னார்வலர்கள் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடலாம். ஏனென்று சொன்னால் இன்றைய தினத்தை சொல்லிக் கொள்ளலாம். இந்த தன்னார்வலர்கள், அதாவது சுயமாகவே தானாகவே முன்வந்து சமூகத்திற்காக அந்த வேலைகளை, சமூகத்திற்காக ஒரு செயற்பாடுகளை செய்கின்றவர்களை நாங்கள் தன்னார்வலர்கள் என்று சொல்வது வழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறுதான் இந்த தன்னார்வலர்களுக்காக ஒரு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இன்றும் அவர்களுடைய சேவை யாழ் மாவட்டத்திலும் சரி, ஏனைய மழை பெய்து வருகின்ற மாவட்டங்களிலும் சரி பார்க்கின்ற வேளையில் மிகுந்த சேவையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். என்று சொன்னால் நேற்றிரவிலே எனக்கு தெரிந்து நேற்றிரவு தொடக்கம் அவர்கள் நேற்றிரவில்லை, அந்த புரேவி புயலுக்கு பின்னரான காலப்பகுதியில் இருந்தே மக்களோடு மக்களாக பல தன்னார்வலர்கள் செயற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் பல மக்கள். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 54,000க்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். பல வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் அவர்களோடு தோளாக தோள் நின்று அவர்களுக்கான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமின்றி அவர்கள் தங்களுடைய மக்களுக்காக, தங்களுடைய சமூகத்துக்காக பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் தன்னார்வலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறான தன்னார்வலர்கள் இன்றும் அவர்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அவர்களுக்கு முதலில் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அவர்களை பற்றித்தான் இன்றைய தினம் பல விஷயங்கள் பேச போகின்றோம். அப்படித்தானே? தன்னார்வலர்கள் தினமும் கூட இன்றைக்கு மண் தினம், உலக மண் தினமாகவும் ஐநா சபை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் 2 விடயங்களையும் பற்றி பேசலாம். அதற்கு முன்பதாக சிந்திக்க சில நிமிடம் பகுதி வருகிறது, பார்க்கலாம். நாம் யாருக்கும் மேல் அல்ல, யாரும் நமக்கு மேலோர் அல்ல. நாம் யாருக்கும் மேல் அல்ல, யாரும் நமக்கு மேலோர் அல்ல. நாம் யாருக்கும் மேல் அல்ல, யாரும் நமக்கு மேலோர் அல்ல என்ற வகையிலாகத்தான் இன்றைய சிந்திக்க சில நிமிடம் பகுதி அமைந்திருந்தது. அதாவது நாங்கள் யாருக்கும் மேலோர் அல்ல என்று ஒரு தலைக்கணம் பிடித்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதே வகையில் யாரும் நமக்கு மேலோர் அல்ல என்ற வகையிலும் இருக்க வேண்டும். அதாவது எல்லாருமே சமமானவர்கள் என்ற கருத்தை தான் இன்றைய சிந்திக்க சில நிமிடம் பகுதி நமக்கு தந்திருந்தது இல்லையா?
நிச்சயமாக இவ்வாறு இருக்கையில் நாங்கள் சைவ சிந்தனை பகுதி காத்திருக்கிறது. காலை வேளையிலே சிந்தனைகளை கேட்பது மிகவும் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக இவ்வாறான சூழ்நிலைகளில் நாங்கள் இறை நம்பிக்கையை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த இறை சமயங்கள் மூலமாக சொல்லப்படுகின்ற அந்த சிந்தனைகளின் மூலம் நாங்கள் எங்களுடைய மனங்களை எங்களுடைய நடவடிக்கைகளை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக அசாதாரண சூழ்நிலைகள் நிலவி கொண்டிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று நிலவி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இப்பொழுது இந்த இயற்கை அனர்த்தங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் நாங்கள் ஒரு நம்பிக்கையின் பிரகாரம் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வதும் வழிபடுவதும் மிகவும் சிறந்ததாக ஒரு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் தினமும் காலை வேளையில் இறைவணக்கம் பகுதியினூடாக நாங்கள் சிந்தனைகளை கொண்டு வருவது வழக்கம். அதே போல சைவ சிந்தனை பகுதி உங்களுக்காக காத்திருக்கிறது. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமுமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சைவ சிந்தனையின் வாயிலாக பிள்ளையார் கதையினுடைய 5வது நாளிலும் சந்தித்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ராசமாநகரின் கண் வாழ்ந்து வந்த அந்தனும் அவனுடைய மனைவியும் குழந்தை பேரில்லை என்று இறைவனிடத்திலே வழிபாடியாற்றியதும், அந்த வழிபாட்டினை கண்டு உமையம்பிகை மனமுருகி அதனை சிவபெருமானிடத்திலே எடுத்து கூறியதும், சிவபெருமான் அது அவர்களுடைய விதி என்று கூறி உமையம்பிகை கூறிய கூற்றை மறுத்து உரைத்ததும், அது தொடர்பான செய்திகளை சிந்தித்திருந்தோம். தொடர்ச்சியான விடயங்களை இன்றைய தினத்திலே சிந்திக்கலாம். பொறுப்பெற சீன்ற புதல்வரை தருகென மதர்விழி பாகனை வழிபடு நாளில் மற்றவர் புரியும் மாதவம் கண்டு, மற்றவர் என்று அந்த அந்தணனையும் மனைவியையும் குறிக்கிறார். மற்றவர் புரியும் மாதவம் கண்டு சிற்றிடை உமையாள் சிவன் அடி வணங்கி, பரனே சிவனே பல்லுயிர்க்கு உயிரே அரணே மறையவர்க்கு அருள் புரிந்து அருள் என சிவபெருமான் சொல்கிறார். அந்த அந்தணனுக்கு இந்த நட்புறப்பில் மைந்தர் இல்லை என்று மறுத்து அரண் உரைப்ப, அந்த அந்தணனுக்கு இந்த புறவியிலே புதல்வர்களை பெறுகின்ற பிள்ளைகளை பெறுகின்ற அவர்களுடைய விதி இல்லை, எனவே அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை, அந்த அந்தணனுக்கு இந்த நட்புறப்பில் மைந்தர் இல்லை என்று மறுத்தரன் உரைப்ப, எப்பரிசாயினும் எம்பொருட்டொரு சுதன் தப்பிலா மறையோன் தமக்கு அருள் செய்கன. உமையம்பிகை இறந்து கேட்கிறாள். எப்பரிசாயினும் எம்பொருட்டு ஒரு சுதன் தப்பிலா மறையோன் தனக்கு அருள் செய்கன. இமையாளுடைய உமையாள் மொழிய இமையர் முக்கண் இறைவன் வெகுண்டு பெண் சொற்கேட்டல் பேதமை என்று பண் சொற்பயிலும் பாவையை நோக்கி சொல்கிறார். இது சொன்னார் தெரியுமா? சாதாரணமாக இந்த எல்லா வீடுகளிலும் நடக்கிற விஷயம் பாருங்கள். ஒரு பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அம்மாட்ட தான் போய் பிள்ளை சொல்லும். இந்த பிள்ளைகளுக்கு எப்போவுமே அப்பாவோட கதைக்கிறதுல இருக்கிறத காட்டிலும் அம்மாவோட கதைக்கிறதுல ஒரு பிரியம் இருக்கும். அப்பாவோட கதைக்க பயம், ஆனால் அம்மாவோட இலகுவாக எல்லாத்தையும் கதைத்துக் கொள்வார்கள். எனவே தங்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமென்றால் இந்த குழந்தைகள் என்ன செய்யும்? போய் அம்மாட்ட தான் கேட்கும். அம்மாட்ட கேட்கும். அம்மா அதை மெல்லமாக அப்பாட்ட நைஸாக காதுக்குள்ளே சொல்லி விடுவாள். அப்பா நல்ல மூட்டில் இருக்கிற நேரமாக பார்த்து அப்பாட்டே அதை சொல்லி விடுறதுன்றது இந்த குடும்பங்களுக்குள்ளே எல்லாம் வளமை. அப்பா கோபமாக இருக்கிற நேரம் போய் இதை சொன்னால் முதலுக்கு முடிஞ்சா கேட்டதே கிடையாது, இன்னும் நல்ல அடிதான் கிடைக்கும். ஆனால் அந்த அப்பாவினுடைய மனநியல்வை பார்த்து அவர் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, சந்தோஷமாக இருக்கிற பொழுது மெதுவாக வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றியதைப் போல அதை மெதுவாக சொல்லி அந்த காரியத்தை சாதித்து விட வேண்டும். இந்த பெண்களுக்கு அது அந்த ஆற்றல் இயல்பாகவே கைவரப்பெற்றிருக்கு. ஆகவே இந்த அந்தணனும் அவனுடைய மனைவியும் குழந்தை பேர் இல்லையே என்ற சொந்த செய்தியை அம்பிகை சிவபெருமானிடத்திலே மீண்டும் மீண்டும் அதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாள். எப்பவும் பாருங்கள், ஒரு ஆளுக்கு ஒரு விஷயத்தை செய் என்று ஒரு கால் சொல்லுகின்ற பொழுது, 2ஆம் தரம் சொல்லுகின்ற பொழுது கேட்பார்கள். அதை செய்யவில்லை என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் அலட்டிக் கொண்டிருந்தோமோ, யாராயிருந்தாலும் கோபமே. இதுதான் நடக்கிறது. உமையம்பிகை திரும்ப திரும்ப அந்த தம்பதிகளின் பொருட்டாக, அந்த ஏழை அந்தணருடையதும் அந்த மனைவியினுடையதும் பொருட்டாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்க வேண்டும் இறைவாக என்று சிவபெருமானுக்கு மீண்டும் மீண்டும் அலட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இதை கேட்டு சிவபெருமானுக்கு கோபம் வந்து விடுகிறது. ஒரு கணத்திலே சிவபெருமான் வெகுண்டெழுந்தார். இதை கேட்டு வெகுண்டெழுந்த சிவபெருமான் சொல்கிறார், நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே, இந்த அந்தணனுக்கு இந்த நட்புறப்பில் மைந்தர் இல்லை. மறுத்தரன் உரைப்ப உமையம்பிகை திருப்பி கேட்கிறாள், எப்பரிசாயினும் எம்பொருட்டொரு சுதன் தப்பிலா மறையோன் தனக்கு அருள் செய்கன இமையாளுடைய உமையாள் மொழிய. இந்த சிவபெருமான் வெகுண்டெழுந்தான் பாருங்கள். இமையர் முக்கண் நிறைவன் வெகுண்டு பெண் சொற்கேட்டல் பேதமை என்று பண் சொற்பயிலும் பாவையை நோக்கி உமாதேவியாரை பார்த்து சொல்கிறார், பேதாய் நீ போய் பிற என மொழிய. உமாதேவியார் திருப்பி அலட்டி கொண்டிருக்கிறாரே என்று சிவபெருமானுக்கு கோபம் வந்துட்டது. கோபத்திலே வெகுண்டெழுந்த சிவபெருமான் சொல்கிறார், பேதாய் நீ போய் பிற.
அவர்களுக்குத்தானே பிள்ளை இல்லை என்று என்ன வந்து அலட்டி கொண்டிருக்கிறேன், நீ போய் பிள்ளையா பிற என்று கோபத்திலே பேசிவிடுகிறார். பேசியது யார் என்றால் சிவபெருமான். சாதாரணமான ஆளில்லை, இந்த உலகத்தினுடைய பரம்பொருள் சொல்கிறார், பேதாய் நீ போய் பிற, பெண் சொற்கேட்டல் பேதமை என்று பண் சொற்பையிலும் பாவியை நோக்கி பேதாய் நீ போய் பிற, நீ பெண், உன்னுடைய கதையை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருப்பதற்கு இப்பொழுது நேரம் இல்லை எனக்கு, நீ போய் பிள்ளையாக பிற என்று சொல்லி உமையம்பிகையை ஏசி விடுகிறார். இந்த நிலைமை வந்த உடனே உமையம்பிகை இவ்வளவு தூரமும் அந்த அடியார் பொருட்டாக இறங்கி கேட்டுக்கொண்டிருந்த உமையம்பிகைக்கு பயந்து போய் விடுகிறாள், அச்சத்திலே நடுங்கி விடுகிறாள். நானோ ஒரு தெய்வமாகிய நான் தெய்வ பெண் போய் அந்தணனாக மனித குலத்திலே நான் பிறப்பதா, பூமியிலே போய் பிறப்பது இழுக்கல்லவா என்று அம்பிகை திடுக்கிட்டு போய்விடுகிறாள். இந்த நிலையிலே அம்பிகை உரைக்கிறாள், நானா மனித பிறவியிலே போய் பிறப்பதா, இது எனக்கு இழுக்கு இல்லையா என்று சொல்லி அம்பிகை நடுங்கி போய் சிவபெருமானே இந்த சாபத்திலே இருந்து என்னை விடுவித்தருள வேண்டும் என்று அம்பிகை வேண்டிக் கொள்கிறாள். தொடர்ந்து என்ன செய்திகள் நடைபெற்றன என்பதை நாளைய தினத்திலே சிந்திக்கலாம் என்று கூறி இன்று எப்பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணம் அமைய எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைகுள் சைவநீதி விளங்கு உலகமெல்லாம். வணக்கம். விநாயகர் விரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் 5ஆம் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே அது குறித்தான விஷயங்களை இன்றைய சைவ சிந்தனை பகுதியினூடாக நாங்கள் கேட்டிருந்தோம். தொடர்ச்சியாக நாங்கள் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியை பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்தவ சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு மீண்டுமாக அணிந்திருக்கலாம். அன்பானவர்களே, கேபிட்டல் தொலைக்காட்சியின் இறை வணக்கம் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதாக. உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நம்முடைய சிறிய நேர சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட விடயம் சரியான ஆரம்பம். இன்றைய இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6ஆம் வசனம். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் கரிசனையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே தற்பொழுது வந்திருக்கின்றோம். ஏற்கனவே நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் பிள்ளைகளை குறித்து கரிசனை எடுக்க வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு இருக்கின்றது. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஏன் ஆசீர்வாதமாக பிள்ளைகளை கொடுக்கிறார் என்றால், நம்மை நம்பி நாம் சரியாக பிள்ளைகளை வளர்ப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையில் கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கின்றார். எனவே பிள்ளைகளை நாங்கள் சரியாக அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் எல்லா விதத்திலும் தரமாக உருவாக, சமூகத்திலே அவர்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விதத்திலே உருவாகுவதிலே நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கின்றது. நாம் பிள்ளைகளை சிறுபிராயத்திலிருந்து வளர்க்கும் பொழுது சில விடயங்களை கவனிக்க வேண்டும். நாம் குறிப்பிட்ட ஒரே விடயத்திலே பிள்ளைகளை நாங்கள் அழுத்தி அப்படியே தள்ளிவிடக்கூடாது. நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற அன்றாடம் நாம் செய்கின்ற வேலைகளிலே நம்முடைய பிள்ளைகளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். சில வீடுகளிலே பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சிறிய வேலைகளை கூட சொல்ல மாட்டார்கள். நாம் அன்றாடம் செய்கின்ற நம்முடைய சமையலறை வேலைகள், இன்னும் நாம் செய்கின்ற சிறிய சிறிய வேலைகள், இவற்றிலே நாம் பிள்ளைகளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய ஆற்றல், திறமைகள், நாம் அவ்வாறு நம்மோடு இணைந்து செயற்பட அவர்களை அழைக்கின்ற அந்த அழைப்பு நிமித்தம் அவர்கள் கடந்து வந்து செய்கின்ற அந்த சிறிய சிறிய வேலைகள் நிமித்தம் அவர்களுடைய எல்லா விதத்திலும் அவருடைய வாழ்விலே ஒரு வளர்ச்சியை நோக்கி அங்கே கடந்து போவதற்கு முற்படுவார்கள். எனவே இதற்கு நம்முடைய பங்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. சில பெற்றார் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், தவறான பாதையிலே பிள்ளைகளை வழிநடத்துகிறார்கள். குறிப்பாக பீடி, இன்னும் வெற்றிலை, சுருட்டு போன்ற இவ்விதமான பொருட்களை வாங்குவதற்காக பிள்ளைகளை கடைகளுக்கு அனுப்புவார்கள். நாம் அவ்வாறு செய்யக்கூடாது அன்பானவர்களே. நம்முடைய வீட்டிலே நாம் அன்றாடம் செய்கின்ற சிறிய சிறிய காரியங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் பழக்கி அவற்றுக்கு உதவும்படியாக அவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுது பிள்ளைகளுக்கு நாங்கள் சில பொழுதுபோக்குகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். வாராந்தம் பிள்ளைகள் செய்கின்ற அந்த வேலைகளுக்கு தக்கதாக சிறிய சன்மானமாக சிறிய பரிசுகளை நாங்கள் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல,
அவர்களுக்கு பொழுதுபோக்குகளை நாங்கள் ஏற்படுத்தி அவர்கள் விரும்புகிற பொழுதுபோக்குகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மீன் தொட்டி, இன்னும் நாய் வளர்ப்பு, பறவை, புறாக்கள், பூஞ்செடிகளை வைத்து பாதுகாப்பது, இது போன்ற இயற்கையான விடயங்களை அன்றாட அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு நாங்கள் பொழுதுபோக்காக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவ்வாறு இருக்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அங்கே மிகவும் நேர்த்தியாக முன்னெடுக்கப்படும். இதிலே தவறு இல்லை. அவர்களுக்கு நாங்கள் வேலையை சுமத்தவில்லை, அன்றாட வேலைகளுக்கு அவர்களை நாங்கள் ஒத்துழைப்பாக அழைத்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், மிகவும் சுலபமாக மருத்துவ கல்லூரி மாணவர்கள் கூட அவர்கள் தற்கொலை வரைக்கும் கடந்து செல்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு உண்மையாக அவருடைய சூழ்நிலை தான். சில பெற்றார் கல்வி அது மாத்திரம்தான் முக்கியம் என்று சொல்லி எந்த ஒரு வேலையிலும் பிள்ளைகளை ஈடுபடுத்தாமல், பொழுதுபோக்கை கொடுக்காமல், அவர்களை ஒரு இயந்திர வாழ்க்கையை வாழ்வதைப் போல தங்களுடைய அந்த கல்வி மாத்திரம் என்று சொல்லி அதிலே வளர்க்கிறபடினால் பிள்ளைகள் காலப்போக்கிலே என்ன செய்வதென்று அறியாமல் அவர்களுக்கு ஏற்படுகிற மன அழுத்த நிமித்தம் மரணம் வரைக்கும் கடந்து போய்விடுகிறார்கள். எனவே நாம் அவதானமாக கவனித்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை வாழ்கின்றதை நம்மால் காண முடியும். எனவே நாங்கள் இதை கவனிப்போம். சரியான ஒரு ஆரம்பத்தை பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்தவ சிந்தனையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு அமரத்தந்தை கூறியது போல இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம் பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். அதாவது இந்த பிள்ளைகள் வளர்ப்பு தொடர்பில் இந்த பெற்றோருடைய கடமைகளும் பொறுப்புகளும் சம்பந்தமாகத்தான் பேசியிருந்தார். அதாவது இந்த பிள்ளைகள் தவறான வழிக்கு செல்வதற்கு முற்றுமுழுதாக இந்த பெற்றோர் தான் காரணம். அதாவது பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களை பெற்றோர்கள் நொடிக்கு நொடி அறிந்து அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அதாவது பிள்ளைகள் தவறான வழியில் செல்கிறார்களா இல்லையா என்பதை அவர்கள் மிகுந்த அவதானத்துடன் கையாள வேண்டும். பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பது என்பது பெற்றோரின் கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவது பெற்றோரின் கையில் தான் இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக உண்மையான ஒரு விடயம் தான் அருட்தந்தை சொன்னது போலவே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை சிறு வயதிலிருந்தே நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி சென்றிருந்தார். எல்லா சமயமும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போலவே எல்லா சமயமும் அன்பையும் அறனையும் கருணையும் அன்பையும் தான் போதித்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் நாங்கள் இந்த தன்னார்வலர்கள் மற்றும் உலக மண்ணாள் என்கின்ற ஒரு விடயம் குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். பன்னாட்டு மண்ணாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மண்வளம் என்பது இப்பொழுது குறைவடைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே இந்த மண் குறைவடைந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இயற்கை வளங்கள் எவ்வாறு மனிதர்களால் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போல இப்பொழுது மண்ணும் சூறையாடப்பட்டு கொண்டிருப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. அதிலும் யாழ் மாவட்டத்தில் தான் அதிகளவாக இந்த மண் கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமான மண்ணகழ்வு இடம்பெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் அதிகளவாக இந்த சட்டவிரோதமாக மண்ணகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய கைதிகள் தொடர்பாகவும் நாங்கள் தினந்தோறும் பத்திரிகையிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு இருக்கையில் இந்த எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், நாங்கள் எங்களை சூழ இருக்கின்ற இயற்கை வளங்களை எல்லாம் அழித்து விட்டு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு கேள்வி எங்கள் முன்னே எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேச போகின்றோம். இந்த தன்னார்வலர்கள் என்றால் யார் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். எந்த ஒரு விடயத்தையும் ஒரு சமூகத்திற்காக ஒரு 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 கட்டுக்கோப்பான ஒரு விடயத்திற்காக அல்லது ஒரு கட்டமைப்பிற்காக எந்த விதமான பிரதி உபகாரங்களும் இல்லாமல், எந்த ஒரு பிரதி பலன்களுமே இல்லாமல் செய்கின்றவர்களே நாங்கள் தன்னார்வலர்கள் என்று சொல்வார்கள். என்று பல நிறுவனங்கள் இருக்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனம் என்று சொல்லுகின்றார்கள். தொண்டு நிறுவனங்களுக்கு அப்பாலே தனி மனிதர்கள் தன்னார்வலர்களாக என்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய சுய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் தவிர்த்து விட்டு மக்களுக்கு அல்லது ஒரு சமூகத்துக்கு பிரச்சனைகளோ அல்லது அங்கே ஒரு தேவைப்பாடு ஏற்படுகின்ற பொழுது அங்கே தானாகவே முன்வந்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுப்பதற்காக பல்வேறுபட்ட முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களையும் நாங்கள் கண்முன்னே கண்டு கொண்டுதான் இருக்கிறோம். தன்னால் இயலாவிட்டாலும், தன்னால் இது பொருளாதார ரீதியாக தன்னால் இயலாவிட்டாலும் பிறரிடம் இருந்தாவது அந்த விடயங்களை எல்லாம் பெற்று மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது தேவைப்படுகின்ற மக்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் எல்லாமே தன்னார்வலர்கள் என்கின்ற ஒரு பட்டியலுக்குள் தான் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான பலன்களையும் அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை என்பதுதான் மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பல இளைஞர்கள் இன்று தன்னார்வலர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த
இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போதிலும் சரி, பல்வேறுபட்ட துன்பங்கள் மக்களை அணுகுகின்ற பொழுதிலும் சரி, அவர்கள் தன்னார்வலர்களாக மாறியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலப்பகுதியில் பொது முடக்கம், ஊரடங்கு சட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த காலங்களில் மக்கள் அதிகளவாக உணவு தேவைக்காக இருந்தார்கள். மக்களுக்கான உணவு தேவைகளை பெற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு மிகுந்த சிரமம் இருந்தது. வீடுகளில் விட்டு வெளியேறாத முடியாத நிலை இருந்தது. ஒரு வர்க்கத்தினருக்கு அந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படாவிட்டாலும் இன்னும் சில தினக்கூலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாளாந்தம் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இது தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாகவே இருந்தது. தினமும் அவர்கள் தொழிலுக்கோ அல்லது வேலைக்கு சென்றால் தான் அவர்களுக்கான பணம் அங்கே கிடைக்கப்படுகின்றது. இவ்வாறு இருக்கையில் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் 3 மாதங்கள் வேலை இல்லாமல் இருப்பது என்பது சாதாரணமான விடயமில்லை. இவ்வாறான சூழ்நிலைகளிலும் பல தன்னார்வலர்கள் தாமாகவே முன்வந்து அந்த பெருந்தொற்று காலத்திலும், குறிப்பாக எங்கு சென்றாலும் இந்த கொரோனாவினுடைய பேச்சு தான் அடிபட்டு கொண்டிருந்த காலப்பகுதி, இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் தங்களுக்கு அந்த தொற்று நோய் பற்றிய எந்த விதமான பயங்களும் இல்லாமல் மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கான சேவைகளை செய்திருந்தார்கள். அதனை எங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தது. அதே போலதான் இப்பொழுதும் தங்களுடைய சேவைகளை மீண்டுமாக ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இயற்கை சூழ்நிலைகள், இயற்கை அனர்த்தங்கள் மக்களை தாக்குகின்ற வேளையில் மீண்டுமாக அவர்கள் முன்வந்து தங்களுடைய மக்களுக்கான சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பல தொண்டு நிறுவனங்களும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்த களத்தில் இருக்கின்றன. அதனை தவிர்த்து தனி மனிதர்களும் தன்னார்வலராக களத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும் என்பதும் சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லையா? நீங்கள் கூறுவது போல இந்த எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக, அதாவது சமூகம் தொடர்பான சேவைகளில், அது இயற்கை அனர்த்தங்களாக இருக்கட்டும், செயற்கை அனர்த்தங்களாக இருக்கட்டும், எந்த விடயத்திலும் மக்களை அவர்கள் இருக்கிற நிலையை விட கொஞ்சம் மேலுயர்த்துவதற்கு அவர்களால் இயன்ற உதவிகளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த தன்னார்வலர்கள் என்றவாறு நீங்கள் கூறியவாறு அவர்கள் தான் இந்த தன்னார்வலர்கள் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். இந்த தன்னார்வலர்கள் ஆரம்பத்தில் இந்த சிறு வயதிலிருந்தே இந்த உதவி செய்கிற பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. அதான் அந்த பாடசாலைகள் எல்லாம் இந்த சாரணர் இயக்கம், செஞ்சிலுவை ரெட் கிராஸ், மற்றது ஆம்புலன்ஸ் கழகம் எல்லாம் இருக்கும், சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் கழகம். இந்த மாதிரியான சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு அப்படி நாங்கள் நல்ல பழக்கத்தை, அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவாறான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பாடசாலைகளில் இன்றளவில் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகிறது என்று நாங்கள் இங்கே முன்வைக்க வேண்டும். அவர்கள் கூறியது போல இந்த கொரோனா கால பகுதியில் ஆரம்பத்தில் மக்கள், தினக்கூலி வேலை செய்யும் மக்கள் எல்லாம் சாதாரணமாக உலகம், அதாவது நாடே முடக்கப்பட்டிருக்கிற வேளைகளில் அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய மக்கள் காணப்பட்டார்கள். அவர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நிறைய காசு இருக்கும் என்று இல்லை, பண உதவி மட்டுமல்ல, நமது உடல் உதவிகளை கூட செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்பட்டால் நாம் நிச்சயமாக அந்த இடத்தில் செய்ய வேண்டுமா தான் இருக்க வேண்டும். அதாவது நிச்சயமாக ரக்ஷனா, தொடர்ந்தும் பேசிக்கொண்டே போகலாம். அதுக்கு முன்னர் இன்றைய நாள் எவ்வாறு அமைந்திருக்க போகின்றது, இன்றைய நாளினுடைய எங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்கின்ற ஒரு விடயத்தை குறித்து ஆவலாக இருப்பார்கள். எனவே இன்றைய நாளில் அடுத்து நாங்கள் ராசி பலன் பகுதியை பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக அணிந்திருக்கிறோம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம், ராசி கடகம். நேயர்களே, இன்றைய சுப நேரம் பிற்பகல் 3:16 முதல் 4:46 வரை. ராகு காலம் காலை 9:14 முதல் 10:46 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேடராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் இதுவரை காணாத ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதனை நடைமுறைப்படுத்தி நல்ல நாளாக பரிணமிக்க செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே நற்கர்மங்களை, நன்மை தரும் காரியங்களை நீங்கள் இன்றைய நாளிலே கைக்கொள்ளுங்கள். நேர்மையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான வெற்றியை தரும் நன்னாளாக விடிந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும், உங்களுடைய கர்மங்கள் இலகுவாக ஈடேறக்கூடிய வாய்ப்புள்ள நாளாகவும், உங்களுடைய துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரம், கல்வி, உத்தியோகம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, எந்த துறையிலே நீங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட
இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான நாளாகும். உங்களுடைய கர்மங்களை நீங்கள் எண்ணியவாறே எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். இடபராசி அன்பர்களே, புதிய புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட நினைப்பீர்கள். புதிய திட்டங்களுக்கு நீங்கள் அடித்தளம் போட விரும்புவீர்கள். செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது அனுகூலமாகவே வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இருக்கின்றது. உங்களுடைய திட்டமிடல் அதிக லாபத்தை தரக்கூடியதாக அமையும். அது உங்கள் செயலாக்கத்தை பொறுத்துத்தான் அது தீர்மானிக்கப்படும். நல்ல வழியிலே சிக்கனமாக செலவை குறைத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்குரிய வேலை திட்டத்தை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அவை உங்களுக்கு சிறப்பான வெற்றி தரும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் தரும். மற்றும் ஏனைய துறைகளில் நீங்கள் பிரணமிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தேவையற்ற விடயங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். தேவையற்ற நண்பர்களுடைய கெட்ட சகவாசங்களை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இன்றைய நாளிலே மிக அவதானமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இல்லையேல் சட்ட சிக்கலுக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாள் மிக கவனமாக நீங்கள் நகர்த்த வேண்டிய நாளாக உள்ளது. உங்களுடைய கர்மங்கள் பெரிய அளவில் வெற்றி தராவிட்டாலும் உங்களுக்கு நிறைவு காணக்கூடிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாள் நல்லவையாக இருந்தாலோ கூடாதவையாக இருந்தாலோ நற்கர்மங்கள் செய்ய முனையும் போது அவை எங்களுக்கு நன்மையாகவே முடியும். கடகராசி அன்பர்களே, உற்சாகமும் மன உறுதியும் நிறைந்த நீங்கள் இன்றைய நாளிலே உற்சாகமாக செயல்பட போகின்றீர்கள். அதிவேகமாகவும் ஆர்வமாக உங்களுடைய தொழில் முயற்சியிலே நீங்கள் ஈடுபடப் போகின்றீர்கள். புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதனால் நிறைந்த பண லாபமும் வெற்றியும் உங்களை தேடி வரப்போகின்றது. ஆகவே அனைவரையும் அனுசரித்து அன்புடன் அரவணைத்து செல்லும் நீங்கள் அவைகளை தொடர்ந்து செய்து அவர்களையும் உங்களுடைய பங்காளிகளாக்கி உங்களுடைய சந்தோஷத்தில் அவர்களும் பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக எல்லோருமே மேலே உயரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, சாதிக்கக்கூடியவர் நீங்கள். சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை கண்ணாக கொண்டு நீங்கள் செயல்பட போகின்றீர்கள். அதிலே நீங்கள் மிகுந்த வெற்றியை ஈட்டப் போகின்றீர்கள். அதிகமான பண லாபத்தை பெறப்போகின்றீர்கள். உங்களுடைய செயற்பாட்டினுடைய வீரியத்தன்மையும் அதனுடைய குணாம்சமும் எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுடைய லாபமும் வெற்றியும் அதிக லாபமும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. இந்த நன்னாளை ஒரு பொன்னான நாளாக நீங்கள் மதித்து நிச்சயமாக நேர்மையான வழியிலே சம்பாதித்து உங்களுடைய நல்லுறவுகளை நிறைவுபடுத்தி அவர்களை பூரண சந்தோஷத்தில் மிதக்க விட்டு நீங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்க உங்களுடைய இந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் தூர இடங்களில் சென்று தங்கி அங்கிருந்து கொண்டு உங்களுடைய செயல் வடிவத்தை உருவாக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய செயற்பாடு ஆரம்பிக்கப் போகின்றது. உங்களுடைய வேலை திட்டங்கள் வலுவுள்ளதாகவும் திடமானதாகவும் இருக்கும். அவைகளை ஈடேற்றுவதில் நீங்கள் அதீத அக்கறையுடன் செயல்பட போகின்றீர்கள். கடினமாக உழைக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய வெற்றி மிக அதீதமான பலனை நெற்பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதிக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய போகின்ற கர்மங்களின் வீரியத்தன்மையை பொறுத்தே இன்றைய நாள் தீர்மானிக்கப்படுகின்றது. நற்கர்மங்களை செய்யுங்கள். தீய கர்மங்களை எண்ணி பார்க்காதீர்கள். அவைகளை செய்ய முற்படாதீர்கள். அதனால் தீங்கியை தவிர நன்மை எதுவும் உண்டாக போவதில்லை. எங்களுடைய குடும்பத்தாருடைய நல்ல உறவுகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் அதீத பங்காளியாக இருக்கின்றீர்கள். அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆகவே அதற்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய செயல் வடிவையும் ஆக்கத்திறனையும் இன்றைய நாளிலே நீங்கள் காட்டுங்கள். அவை உங்களுக்கு அதீத அமோக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தூரதேசத்திலிருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்திகள் வந்தடையப் போகின்றன. சில வேளைகளில் பண உதவிகள் வந்து சேரப்போகின்றன. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கின்றது. நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் உங்களோடு ஒட்டிக்கொண்டு உங்களுடைய திட்டங்களுக்கு உதவியாக முன்னேற்றகரமாக அமைவதற்கு அவர்களுடைய உந்துதலும்
அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றன. தடைபட்டு போன திருமணங்களாக இருந்தாலும் சரி, வேறு விடயங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இன்றைய நாளிலே அவைகள் நிறைவேறக்கூடிய சாத்வீகமான ஒரு தலையெடுப்பு இன்றைய நாளிலே இருக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். அதனை சரியாக பயன்படுத்தி சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அதிக லாபத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய உடல் வலுவிலே நீங்கள் அதிக கவனம் எடுக்க வேண்டும். சில வேளைகள் உங்களுடைய உடலின் உறுதிநிலை தளரலாம், மனநிலை விரக்தி நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் உங்களுடைய திட்டமிட்ட பயணம், உங்களுடைய திட்டமிட்ட தொழில் வேகம் அப்படியே இருக்கும். ஆகவே நீங்கள் இவைகளை ஒரு சாதாரணமாக எண்ணி அவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் கவனமாக ஸ்திரமாக நின்று அதனை செயல் வடிவமாக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு செய்யுங்கள். அந்த பொறுப்பு உங்களை நிச்சயமாக ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு வரும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்தடையும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். உற்றார் உறவினர் கொண்டாடி குதூகலித்து மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள், வசதிகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆன்மீக ரீதியான வளர்ச்சியும் உண்டு. இன்றைய நாளிலே பொதுக்கர்மங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய தன்மைகள் உண்டு. அந்த வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை, நற்கர்மங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய உண்டு. ஆகவே இதனை மனதில் கொண்டு செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நிறைய நண்பர்கள் உங்களை சேர்வார்கள். ஆனால் அவைகளால் நீங்கள் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். சிலர் பண உதவி கேட்டும் வருவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சில நெருக்கடிகள், துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய கர்மங்களில் நீங்கள் தாமதமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவை தடைபட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதை நிறைவு பெற முடிக்க முடியாமல் நீங்கள் தத்தளிக்கலாம். இவைகளை அடித்தளமாக இன்றைய நாளில் எண்ணி நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் நடத்தப் போகின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு நிறைவை காணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அதிக லாபம் தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்ற அதே நேரத்திலே கடினமான உழைப்பும் கடினமான உடல் வலியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் உறுப்புகளில் வலிகள் ஏற்படலாம், இயலாமை தென்படலாம். ஆனால் அவைகளை ஓர் அளவிலே நீங்கள் கவனித்து கொண்டு உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். இல்லையேல் அவைகள் உங்களுக்கு பாரதூரமான தாக்கங்களை கூட தரலாம். ஆனால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களை மிக உயரத்தில் இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக பண லாபம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிகமாக நீங்கள் மற்றவர்களுடன் அவைகளை பகிர்ந்து அவர்களை மகிழ்வுபடுத்தி நீங்களும் மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நிறுத்தி செயல்படுங்கள். அவை அனுகூலமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சில இழப்புகள் உங்களுக்கு நேரலாம். பொருளாதார இழப்பு, நட்பு ரீதியான இழப்பு, இவைகள் பற்றுதல் பாசத்துக்குரிய இழப்புகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதனை மிகுந்த சிரத்தையோடும் நல்ல சிந்தனையோடும் நீங்கள் செயல்படுத்த முற்படுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாதீர்கள். நீங்கள் துவளப் போகின்றவரும் அல்ல. அப்படியான ஒரு உறுதியான மனநிலை உங்களுக்கு வேண்டும். அப்படியானால் தான் வாழ்க்கையிலே நாங்கள் உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லையேல் தாழ்ந்து தரமிழந்து தவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஆகவே எங்களுடைய எண்ணங்களுடைய தன்மையும் தான் நிச்சயமாக எங்களை உயர்வில் கொண்டு போய் நிறுத்தும். நிச்சயமாக இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அணுகி அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.
இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு. இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த உலக மண் தினம் மற்றும் தன்னார்வலர்கள் தினம் என்பது பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தன்னார்வலர்கள் தினம் 1985ஆம் ஆண்டு தான் ஐநா சபையால் இந்த தினம் பிரகடனப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கும்போது இந்த தன்னார்வலர்களை அதாவது தானாக முன்வந்து உதவி செய்கிற பண்பை எல்லாரிடமும் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இவ்வாறான ஒரு தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்ற வகையிலாக சொல்லப்படுகிறது. அதாவது எல்லா நேரத்திலும் எல்லாரையும் சார்ந்தவாறு தான் இருக்கிறோம். அதாவது எந்த நேரத்திலும் எல்லாருக்கும் உதவி தேவைப்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அந்த வகையில் தான் இப்போ நாங்கள் இன்னொருவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் செய்யும்போது நமக்கு கூட அந்த தேவைப்படுகிற அதாவது உதவி தேவைப்படுகிற சந்தர்ப்பத்தில் இன்னொருவர் கிடைக்கக்கூடியவராக அமையும். அது மட்டுமல்ல, இந்த பாடசாலைகளில் சாரணர் இயக்கமாக இருக்கட்டும், சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் கழகங்களாக இருக்கட்டும், நான் முன்னர் கூறியது போல சிறு வயதிலிருந்தே நாங்கள் இந்த பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் இவ்வாறான உதவிகளை செய்ய வேண்டும். அவ்வாறான அந்த சில செயற்பாடுகளை பாடசாலை கல்வி தொடரும் போதே நாங்கள் அது செய்யும் போது அவர்களுக்கும் அதை பற்றின அறிவு ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. இது சிறு வயதிலிருந்து ஏற்படுத்த வேண்டிய ஒரு பழக்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த போலியோ என்கிற இளம்பிள்ளைவாதம் இருக்கு இல்லையா, அந்த நோய் இன்று உலகத்தில் முற்றாகவே தடுக்கப்பட்டிருக்கிறது சொல்ல வேண்டும். இதுவும் இந்த ரொட்டரி கிளப்னு சொல்லுவாங்க தானே, அவங்களோட முயற்சியால் செயற்பாட்டின் விளைவாக இன்று இந்த போலியோ என்கிற இளம்பிள்ளை வாதம் இல்லாமலே போயிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அரிமா சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கம் இருக்குது. இந்த உலகத்தில் கண்டானத்தை செய்ய வேண்டும் என்ற தொடர்பான அந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த மூக்கு கண்ணாடிகள் வழங்குதல் தொடர்பான செயற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இது பெரிய ஒரு உபகாரமாகத்தான் இருக்கும் எல்லாருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த அங்கதானம், உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய ஒரு உதவி. அதாவது நாங்கள் மண்ணுக்குள் தான் நமது உடம்பு செல்ல போகிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க நாங்கள் இன்னொருவருக்கு உதவி செய்கிறோம். இது கூட தன்னார்வலர்கள் ஒரு வகையாகத்தான் இருக்கிறது இல்லையா தர்ஷிகா? நிச்சயமாக உண்மையான ஒரு விடயம். இந்த தானங்கள் செய்கின்றதில் தானத்தில் சிறந்த தானம் இரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்களா, என்ன தானம், அதுக்கு பிறகு இரத்த தானம் அப்படின்ற ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த சிரமதான பணிகளிலே இந்த தன்னார்வலர்கள் தானாகவே ஈடுபட்டு தருவார்கள். அதில் என்ன ஒரு விடயம் அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினத்தில் கூட நாங்கள் காலை வேளையிலே உங்களுடைய செய்தியில் நாங்கள் சொல்லியிருந்தோம், கரவட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பரிதாபமாக இந்த சேற்றில் புதைந்து இறந்ததுக்கான காரணம் கூட அவர் அங்கே அந்த குளத்தை சுத்தம் செய்கின்ற பொழுதுதான் அவர் தவறி விழுந்து மரணித்திருக்கிறார். உண்மையாகவே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. தன்னை மறந்து அவர் அந்த வேலையை செய்கின்ற பொழுது அவர் அதில் ஒரு நல்லதொரு இளைஞரை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு அவருடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் ஆழ்ந்த இரங்கல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். அந்த குறிப்பாக சொல்லியிருந்தீர்கள், இந்த தானங்கள் செய்கின்றது, உடல் உறுப்பு தானங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று, பல பேர் தங்களுடைய பல உறுப்புகளை, கண்களை தானம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இரத்த தானம் தினமும் மாதங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் வடமாகாணத்திலே அதிகளவான முறை இந்த இரத்த தானம் கொடுத்தவர்களினுடைய பட்டியலிலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்படியானவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய இன்னொரு நண்பர் இருக்கிறார். அவர் நானும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், என்னுடைய பிறந்த நாளுக்கும் அவருடைய பிறந்த நாளுக்கும் பொதுவாகவே இரத்தம் கொடுக்கிறது அவருக்கு வளமையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு நண்பர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு முறை அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், என்ன கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கூட்டிக் கொண்டு போனார். நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையை கூட்டிக் கொண்டு போனார். கூட்டிக் கொண்டு போயிட்டு என்னோட பிறந்த நாளை கூட்டிக் கொண்டு போயிட்டு உடனே ஐபேங்குக்கு போனார். ஐபேங்குக்கு போய் 2 பேர்ட்ட கண்ணையும் தானம் செய்தோம். அப்போ இந்த மாதிரியான நண்பர்கள் இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் தன்னார்வமாக சிந்திப்பது மாத்திரமல்லாமல் தாங்கள் மட்டும் அது சார்ந்து செயற்படாமல் தங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் மாற்றுகிறார்கள். இப்பொழுது அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும் அட கண்தானம் செய்யலாம்னு சொல்லி நாங்களும் கண்தானம் செய்து அதுக்கான ஒரு அட்டையோடு தந்தார்கள். அதை வைத்திருக்கிறோம். வேறு விஷயம் இப்படியாக இருக்கிறார்கள். அப்போ இப்படியானவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் மாத்திரம் தன்னார்வமாக சமூகத்திற்கான ஒரு தன்னுடைய சுற்றியுள்ளவர்களுக்கான ஒரு விடயத்தை மேற்கொள்ளாமல் தன்னை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த மாதிரியான விடயங்களை மேற்கொள்ள வைக்கிறார்கள். பாருங்கள், அங்கேதான் அவர்களுடைய வெற்றி ஆரம்பமாகின்றது என்பது மிகையில் தான் சொல்ல வேண்டும். என்னதான் நாங்கள் எத்தனை பேருக்கு உதவி செய்தாலும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த உதவும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு தான் நாங்கள் மாத்திரமே உதவி செய்து கொண்டிருக்கலாம், அல்லது நாங்கள் மாத்திரமே ஒரு சமூக தொண்டாற்றி கொண்டிருக்கலாம், சமூக பணி சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கலாம், சமூகம் சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கலாம். எங்களை சுற்றி இருக்கிறவர்களை இணைத்து எங்களோடு பயணிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதை பல பேர் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான்
பல இளைஞர்கள் இன்று வீதிகளில் நிற்கிறார்கள். என்ன காரணத்திற்காக வீதிகளில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூகத்திற்காக வீதிகளில் நிற்கிறார்கள். சமூகத்தின் தேவை கருதி அவர்கள் வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தில் ஏற்படுகின்ற இடர்களை நீக்குவதற்காக அவர்கள் வீதிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயம்தான் இருக்கிறது. ஒருபுறம் இளைஞர்கள் மாறு வழியில் அல்லது வேறு வழியில் சமூகத்தை விட்டு சமூகத்துக்கு புரள்வான வழியில் சென்று கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலும் இதே இளைஞர்கள் தான் சமூகத்திற்காக நிற்கிறார்கள். ஒரு சார இளைஞர்கள் சமூகத்திற்காக நிற்கிறார்கள், தங்களுடைய சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக நிற்கிறார்கள். அவர்கள் இடர் வரும்போது அவர்களுடைய துன்பத்தில் இருந்து போக்குவதற்காக இளைஞர்கள் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அண்மைய காலங்களில் நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அதிகளவாக குறிப்பிட்ட சில காலங்களுக்கு முதல் எங்களுக்கு இந்த உதவிகள் இடர்கால பணிகள் அல்லது இடர் நேரத்தில் ஏற்படுகின்ற அந்த உதவிகளை எல்லாம் செய்வதற்கு நிறுவனங்கள் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுதும் அந்த நிறுவனங்களுடைய செயற்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரிமா கழகமாக இருக்கலாம், அது மாத்திரமல்லாமல் இந்த ரோட்டரி கிளப் மாதிரியான, லயன்ஸ் கிளப் மாதிரியான பல கழகங்கள் இருந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கையில் இன்னும் இப்போதைய காலகட்டத்தை பொறுக்கின்ற வழியில் குறிப்பாக இந்த 2010 அல்லது அதற்கு பின்னரான 2015க்கான பின்னரான காலப்பகுதியில் பார்க்கின்ற வேளையிலே இளைஞர்கள் இந்த முயற்சிகளை தங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்கிறார்கள். திடீரென்று அவர்கள் யார் எவரென்றே தெரியவில்லை, முகநூலில் ஒரு பதிவை போடுகிறார்கள். இந்த இடத்தில் இந்த தேவையாக இருக்கிறது, இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கிறது, இந்த இடத்தில் இந்த விடயம் தேவையாக இருக்கிறது, இத்தனை பேர் எங்களுடன் கைகோருங்கள் அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகளவான இளைஞர்கள் படையெடுத்து நிற்கிறார்கள், அங்கே கூடுகின்றார்கள். அவர்களுக்கு முன்ன பின்னே தெரியும், அவர்களை ஒருவர் முன்ன பின்னே பார்த்து கதைத்தது கூட இல்லை. அவர்கள் ஒரு சமூக பணிக்காக, ஒரு இடர்பாடுகளை நீக்குவதற்காக, ஒரு சமூகத்திற்காக அந்த இடத்திலே அவர்கள் கூடுகிறார்கள். இதுதான் அங்கே வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா ரக்ஷனா? நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல இளைஞர்கள் மட்டுமல்ல, அதாவது தனிப்பட்ட ரீதியிலும் இந்த தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த சமூக தொண்டு நிறுவனங்கள் தொடர்பாகவும் அவர்களும் அந்த சமூக தொண்டு நிறுவனங்களும் இன்று தன்னார்வலர்கள் தொடர்பான அந்த சேவைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதாவது சமூகத்தில் இப்பொழுது இந்த சனசமூக நிலையம் அந்த மாதிரியான பல அமைப்புகள் காணப்படுகிறது ஒவ்வொரு பிரதேசத்திலும். தனிப்பட்ட ரீதியில் கூட அந்த இடத்தில் உதவி செய்வார்கள். சமூகம் சார்ந்து இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் உதவி செய்வது காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இந்த சமூகம் சார்ந்த நீங்கள் கூறியது போல இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த கொரோனா தொடர்பான அந்த முடக்கப்பட்ட நிலையிலெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் அவர்களுடைய நம்பர்ஸ் இருக்குதானே, அந்த நம்பர்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு உதவி வேணுமென்ற சமயத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் உங்களுக்கு உணவுப் பொதிகளாக இருக்கட்டும், எந்த உதவிகளாக இருக்கட்டும் நாங்கள் செய்வோம் என்பது வகையிலாக இந்த சமூக வலைத்தளங்கள் கூட அந்த இடத்தில் பெரிய பாரிய உதவிகளை செய்திருக்கின்றன என்று தான் கூற வேண்டும். உண்மையிலேயே இத்தகைய ஒரு பண்பு வளர்வது என்பது மிகவுமே ஒரு கடினமான ஒன்று தான். இந்த சிறு வயதிலிருந்து நாங்கள் இந்த பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நான் இங்கே வலியுறுத்த விளைகிறேன். நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒருவருக்கு உதவும் மனப்பான்மை என்பது எங்களுடைய சிறு வயதிலிருந்தே வந்திருக்க வேண்டும். அல்லது சமூகத்தின் மீதான பற்றின் காரணமாகத்தான் நாங்கள் எங்களுடைய சமூகத்திற்காக சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். வெறுமனே நான் என் சார்ந்த குடும்பம் அல்லது என் சார்ந்த நபர்கள் என்று சிந்திப்பதற்கு அப்பாலே சமூகம் சார்ந்து நாங்கள் எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது இந்த சமூகத்தில் மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்குவோம், இல்லை மிகச்சிறந்த மனிதர்கள் உருவாகுவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அவ்வாறு இன்று பல இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள், வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இவ்வாறு வரலாற்று பக்கங்களில் பார்க்கின்ற வேளையில் பல நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வரலாற்று தடங்களும் இருந்து கொண்டிருக்கிறது, வரலாற்று நிகழ்வுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றை மீட்டி பார்ப்பது வணக்கம் கேபிட்டலினுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளில் பகுதி காத்திருக்கிறது, பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். ஆயிரத்து 1952ஆம் ஆண்டு லண்டனில் ஏற்பட்ட பெரும் புகை மாசு பேரிடர் காரணமாக 12,000 பேர் உயிரிழந்தனர். 1,50,000 பேர் வரை பாதிக்கப்பட்டனர். 1958ஆம் ஆண்டு STD தொலைபேசி இணைப்பு சேவை ஐக்கிய ராஜ்யத்தில் 2ஆம் எலிசபெத் மகாராணியால் ஆரம்பிக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தானுடன் நட்புறவு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது. 1995ஆம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தை விடுதலை புலிகளிடமிருந்து தாம் முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்தது.
2003ஆம் ஆண்டு தெற்கு ரஷ்யாவில் ரயில் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 46 பேர் கொல்லப்பட்டனர். 1782ஆம் ஆண்டு அமெரிக்காவின் 8வது அரசு தலைவர் மார்டின் வான் ஃபியூரன் பிறந்தார். 1896ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஹால்ஸ் ஃபெர்டினாண்ட் கோரி பிறந்தார். 1901ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஜெர்மனிய இயற்பியலாளர் வெர்னர் கசன்பெக் பிறந்தார். 1879ஆம் ஆண்டு ஈழத்தின் சைவ ஆன்மீகவாதி ஆறுமுக நாவலர் இறந்தார். 2013ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவின் முதலாவது அரசு தலைவர் நெல்சன் மண்டேலா இறந்தார். 2016ஆம் ஆண்டு முன்னாள் தமிழக முதல்வரும் அரசியல் தலைவரும் பிரபல முன்னாள் தென்னிந்திய திரைப்பட நடிகையுமான ஜே ஜெயலலிதா இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக அணிந்திருக்கலாம். இந்த இளைஞர்களுடைய சமூக பொறுப்பு, இந்த இளைஞர்களுடைய சமூக பொறுப்பு தான் நாங்கள் இன்று தன்னார்வலர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் அழைக்கலாம், உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 0212225656 என்கின்ற கலையக தொலைபேசி இலக்கம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற வேளையிலே அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கிறார். பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். 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 நான் ஊரலிலிருந்து கனலிங்கம் மாஸ்டர் பேசுறேன். கனகலிங்கம் மாஸ்டர், வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இந்த வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியினூடாக நல்ல தகவல்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பரிமாறிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கிடையில் நான் இந்த கேபிட்டல் டிவி தொடர்பாக நான் சில விடயங்களை சொல்லலாம், முன்மொழியலாம் நினைக்கிறேன். என்ன சொன்னால், இன்றைய இளைஞர்கள் உண்மையில தங்களுடைய போக்கு பாதை என்னென்று தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த கேபிட்டல் டிவியில இளைஞர்களைத்தான் நான் அதிகமாக காணுகின்றேன். அது உண்மையில எங்களுடைய யாழ்ப்பாண சமூகத்துக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றியாகத்தான் நான் கருதுவோம். மிக அற்புதமாக அந்த சிறுவர்களும் தங்களை தேடல்களை விருத்தி செய்து அந்த அப்படி எங்களுக்கு அளிக்க செய்கின்ற பொழுது வித்தியாசம் இருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு மத்திய தொலைக்காட்சிகள் போல இல்லாமல் இந்த இந்திய குப்பைகளை கொண்டு கொட்டுற விட நாடக மன்னிக்கூட நான் ஒரு பொறுப்போட அதை சொல்லுவேன். ஆனா அந்த ஒரு சேவையை இவர்கள் செய்யவில்லை. அது மிக பாராட்டத்தக்க ஒரு விடயம். உண்மையில நான் அதை நினைத்து வியந்திருக்கின்றேன். அவர்கள் எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய விவசாயங்கள், எங்களுடைய பண்பாடுகளை பற்றி நிறைய அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாராட்டத்தக்க. அதே நேரத்தில் இந்திய இளைஞர்களுக்கு இன்னும் சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு ஒரு வகையாக இந்த எங்களுடைய கலை இலக்கியங்கள்ல சினிமா மிக முக்கியமான ஒன்று. இந்த சினிமா எடுக்கிற, அந்த குறும்படம் எடுக்கிற அந்த இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பதற்கு இந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே பெரிய வர்த்தகர்கள் இருக்கின்றார்கள். இந்த வர்த்தகர்கள் தங்களுடைய வருமானத்தில் குறிப்பிட்ட பகுதியை அரசாங்கத்துக்கு வரியாக செலுத்துகின்றார்கள். அந்த வரித்தொகை பணத்தை கொண்டு இங்க சினிமா தொடர்பாக, குறும்படம் தொடர்பாக முன்னுக்கு வருகிற இளைஞர்களுக்கு அந்த பணத்தை இங்க செலுத்துகின்ற பொழுது அவர்கள் அங்கே டாக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்த டாக்ஸுக்கு பல அவர்கள் இப்படி ஒன்று செலவு செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த இது நாட்டு நியதியின்படி அவர்கள் டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு தேவையில்லை. நிச்சயமா நிறைய இளைஞர்கள் இப்ப கேபிட்டல் டிவி உள்வாங்கி அந்த தொழில் வாய்ப்பை வழங்கியது போல இந்த சினிமா குறும்படம் தொடர்பாக ஆர்வமா இருக்கின்ற அந்த இளைஞர்கள், யுவதிகளுக்கு இந்த கேபிட்டல் டிவி ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்கு இந்த என்னுடைய வர்த்தக சங்கங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான ஒரு வேண்டுதல் என்று கூறி, மிக அற்புதமான உங்களுடைய நிகழ்ச்சியில நான் அடிக்கடி இந்த ஓய்வற்ற காலங்களில் நான் தனிமா டிவி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறபடியால நான் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். நான் ஏதாவது தவறாக சொல்லி இருந்தால் என்னை மன்னிக்க வேணும். இதை நீங்கள் என்னுடைய உள்ள கிடைக்கைகளை தான் நான் இதில் வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. அதாவது அருமையான கருத்தினை பதிவு செய்திருந்தார். எங்களுடைய தலைப்போடு சேர்ந்த மாதிரியான சில விஷயங்களை தான் அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக அந்த இளைஞர்கள் இன்றைய காலகட்டத்தில் எங்கேயோ எல்லாம் சென்று கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய இயக்குனர் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி கொண்டிருக்கிறார் எங்களுடைய இளைஞர்களை வளப்படுத்துவதற்கு என்பதை அவர் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இதற்காக நாங்கள் எங்களுடைய இயக்குனருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் பணிப்பாளர் குழாமிக்கும் எங்களுடைய நன்றிகளை, மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறுகிய காலகட்டத்திலே எங்களுடைய தொலைக்காட்சி இந்த அளவிற்கு எங்களுடைய மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறி இருக்கிறதுக்கு எங்களுடைய இயக்குனர் நிறுவனர் இயக்குனர்கள் குழாமுக்கு தான் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு உத்தியோகத்தர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் நாங்களும் இளைஞர்களாக இருக்கிறோம். நாங்களும் வெவ்வேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள். இன்று இந்த ஊடகத்துறையில்
பயணிப்பதற்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தவர்கள் எங்களுடைய நிறைவேற்று பணிப்பாளராக இருக்கலாம். எங்களுடைய கேபிட்டல் குழுமத்தின் அனைத்து சொந்தங்களுக்கும் தான் எங்களுடைய இந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் போய் சேரும். அந்த கணேசலிங்கம் மாஸ்டர் அவர்களுடைய வாழ்த்துக்களும் போய் சேர வேண்டும் என்பதும் எங்களுடைய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இவ்வாறு இருக்கையில் நாங்கள் தலைப்புக்கு வருகின்ற பொழுது இந்த இளைஞர்கள் தற்போதைய நிலை பார்க்கின்ற வேளையில் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. இந்த இளைஞர்கள் வழி தவறி செல்கின்றார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது முற்றுமுழுதாக மறுக்க முடியாத குற்றச்சாட்டாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் பல்வேறுபட்ட விஷயங்கள் அவர்களிடத்தில் இப்பொழுது வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான அந்த பிரிவினைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நகைச்சுவைகளுக்காக சில விஷயங்கள் சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் உண்மையாக இருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் 90களில் 80களில் பிறந்தவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த தொலைபேசி பாவனையானது கிட்டத்தட்ட 2010களுக்கு பிறகுதான் அவர்களுடைய தொலைபேசி பாவனை என்பது இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுது இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிற்பகுதிகளில் பிறந்தவர்கள் சிறு வயதுகளிலேயே அவர்களுடைய கைகளில் அலைபேசிகள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதே போல இந்த கணேசலிங்கம் மாஸ்டர் சொன்னது போலவே இந்த இந்தியாவினுடைய சில குப்பைகளை கொண்டு வந்து இங்கே கொட்டுவதன் காரணமாக உண்மையாகவே பல விடயங்கள் இருக்கிறது. சினிமா துறையை எடுத்து பார்க்கின்ற வேளையில், இந்திய சினிமா துறையை எடுத்து பார்க்கின்ற வேளையில், தென்னிந்திய சினிமாவில் பார்க்கின்ற வேளையில் பல நல்ல விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய கண்களுக்கு முதலில் தெரிவது அந்த திரைப்படத்தில் காணப்படுகின்ற அந்த சில சமூகத்துக்கு தேவையற்ற விஷயங்கள் தான் எங்களுடைய கண்களுக்கு தெரியுது. எனவே நாங்கள் அதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம். நல்ல விடயங்களை எல்லாம் மறந்து போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான விடயம். இவ்வாறு ஒரு சாரார் சென்று கொண்டிருக்க அவர்களையும் சேர்த்து நல்வழிப்படுத்துவதற்கு அதே இளைஞர்களும் அதே நண்பர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இன்று தன்னார்வலர்களாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களைத்தான் நாங்கள் தன்னார்வலர்களாக பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட சேவைகள் செய்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக நாங்கள் தன்னார்வர் என்று எடுத்துக்கொள்கின்ற வேளையில் நாங்கள் ஒருவரை நிச்சயமாக இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திய வேண்டும். அன்னை தெரேசா. அவர் தன்னை மறந்து தன்னார்வமாக பல விஷயங்களை செய்தபடியால் தான் நாங்கள் இன்றும் அவரை ஞாபகப்படுத்தி அன்னை தெரேசா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு அன்னைக்கு நிகராக நாங்கள் ஒப்பிட்டுக் கொண்டிருப்பதன் காரணம் அவர் வந்து தன்னார்வமாக பல செயல்களை செய்திருக்கிறார்கள். யாருமே நெருங்காத, அதாவது குறிப்பாக வைத்தியர்களே நெருங்காத தொழுநோயாளர்களுடன் அவர் பணியாற்றி இருக்கிறார். அவர் பணியாற்ற வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. யாரோ ஒருவருடன் நான் என்னப்பா அவருடைய நோய் வருத்தத்திற்காக நான் குணமாற்ற வேண்டும், அவர் வைத்தியரும் இல்லை, ஏன் நான் குணமாற்ற வேண்டும், ஏன் அவரோடு அரவணைப்பாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையும் நோக்கமும் அவருக்கு வந்திருக்கிறது. அந்த சிந்தனையும் நோக்கம் தான் இன்று வரை அன்னை தெரேசா போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அப்படியான மகான்களுக்கு பிறகு இப்பொழுது எங்களுடைய இளைஞர்களும் பல்வேறுபட்ட முயற்சிகளில் செய்து கொண்டிருக்கிறார்கள், பல்வேறுபட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இளைஞர்களையும் பார்க்கின்ற வேளையில் சமூக வலைத்தளங்களூடாக பல்வேறுபட்ட பதிவுகளை நாங்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். சமூக வலைத்தளங்களூடாக வேறு விதமான சில விஷயங்கள் இருக்கப்பட்டாலும் இவ்வாறான சில விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு விடயம் போடப்படுகின்றது, இந்த நபருக்கு இந்த உதவி தேவை, இந்த கல்வி உதவி தேவை, இந்த பிள்ளைக்கு இந்த சைக்கிள் உதவி தேவை என்று சொல்லி ஒரு நபர் வந்து உடனடியாகவே சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு ஒரு சிறிது கால பகுதியில், ஒரு குறுகிய கால பகுதியிலே அந்த உதவி வந்து உடனடியாகவே அங்கே கிடைக்கப்படுகிறது. இதுதான் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தன்னார்வத்தில் கிடைக்கின்ற வெற்றி வேறு எங்கும் இருக்காது. அவர்களுக்கு என்ன அதில் சந்தோஷம் என்று கேட்டால், பல நண்பர்கள் இருக்கிறார்கள், செல்வார்கள் இரவு பகல் பாராமல் மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கான பல உதவிகளை செய்து வருகின்ற வேளையில் அவர்களிடத்தில் கேட்டால் உங்களுக்கு இதில் என்ன சந்தோஷம் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டால், நாங்கள் எங்களிடத்தில் வருகின்ற உதவிகளை நாங்கள் இன்னொருவரிடம் பெற்று எங்கள் மூலமாக நாங்கள் ஒரு ஊடகமாக செயற்பட்டு அந்த உதவிகளை உரியவர்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பொழுது அவர்களில் கண்களில் தெரிகின்ற அந்த மகிழ்ச்சி, அவர்கள் கண்களில் தெரிகின்ற அந்த சந்தோஷம்தான் எங்களுடைய சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுடைய திருப்தி தான் எங்களுடைய திருப்தியாக இருக்கின்றது. ஏதோ சாதித்து விட்டதாக நாங்கள் திருப்தி அடைந்து கொள்கின்றோம் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து என்று சொல்கின்ற விடயம் மிகவும் ஆச்சரியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பல இளைஞர்கள் இருக்கிறார்கள் இந்த வயதில் இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டி
மெச்சூரிட்டி அப்படி அதாவது அந்த வயது முதிர்ந்தவர்களை போல நடந்து கொள்கின்ற தன்மை என்பது அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. பல பேர் விளையாட்டு பிள்ளைகளாக இருப்பார்கள், ஆனால் இந்த சமூகம் சார்ந்து இப்படி ஒரு இடர்பாடுகள் வருகின்ற பொழுது உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த விடயத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக செயற்படுவார்கள். பல பேரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வாறானவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த தன்னார்வலர்கள் தினம் என்னத்துக்காக அனுஷ்டிக்கப்படுகின்றது என்று சொன்னால் இதை பார்த்து நாங்கள் இன்னும் இனி வருகின்ற காலங்களில் இந்த விடயத்தை அப்படியே தொடர்ச்சியாக செய்து கொள்ள வேண்டும். எங்களை தொடர்ந்தும் எங்களுக்கு அடுத்த சந்ததியினருக்கும் நாங்கள் இந்த பழக்கத்தை நாங்கள் அவர்களுக்கு சொல்லிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான இந்த நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயம் இல்லையா ரக்ஷன்? நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல இந்த மற்றவர்களுடைய முகத்தில் புன்னகை தெரியும். அந்த புன்னகையை பார்க்கும்போது எங்களுக்கு மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். அதாவது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறது தான் இதுக்கு சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைய இளைஞர்களுடைய இந்த செயற்பாடுகள் கூட மிகவும் முன்னுதாரணமான ஒன்றாகத்தான் அமைகிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இதை பற்றி பேசலாம். அதற்கு முன்பாக குரல் சொல்லும் கதை பகுதியை பார்த்துவிட்டு இணைந்திருக்கலாம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியோடு. உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். தாமின் புருவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 40ஆம் அதிகாரமான கல்வி என்ற அதிகாரத்தின் 9வது குரலுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 9வது குரலின் உரை என்ன சொல்கின்றது என்றால், ஒரு கற்றவன், நன்றாக கற்றவன், அந்த கல்வி மூலம் தான் பெறுற இன்பமும் அதனால் உலகம் அடைகிற நன்மையையும் கண்டு மேலும் 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 படிப்பான். அவனை பார்த்து மற்றவர்களும் படித்து பெரியவர்களாக கற்றவர்களாக வல்லவர்களாக வர வேண்டும் என்று அவன் விரும்புவான். அப்போ கற்க கற்க கல்வி இனிக்கும். மலவாழப்பழம் என்று பாரதிதாசன் சொன்னார். கல்வி மலவாழப்பழத்தை என்றது. கற்க கற்க இனிக்கும், உண்ண உண்ண மலவாழப்பழம் இனிக்கும் என்று சொன்னார். அப்போ தான் பெற்ற கல்வியால் தான் நல்ல இன்பம் அடைகிறார். ஏராளமான படத்தை வேதனமாக போடுறார், எல்லாம் செய்கிறார் என்ற முறையில் நான் பெற்ற கல்வியால் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்கிறேன், அதே போல் நான் கற்பிக்கின்ற மாணவர்களும் எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நீ அப்படி நினைக்கவில்லை. நீ என்ன நினைக்கிறாய் என்றால், நான் பெற்ற கல்வியால் எவ்வளவுக்கு உழைக்க வேணுமோ உழைக்க வேணும், அதனால் மற்றவர்கள் எல்லாம் பெரும் துன்பப்பட வேணும் என்று நினைக்கிறேன். அப்படி கற்றவன் அப்படி நினைக்கக்கூடாது. அப்போ கற்றவன் என்ன நினைக்க வேணும் என்றால், எந்த நாளும் எல்லா வகையிலையும் உதவி செய்ய வேண்டும். கல்வியிலே ஏதாவது ஒரு சந்தேகம் யார் கேட்டாலும், மாணவனோ அல்லது குடியானவனோ அல்லது ஒரு வியாபாரியோ அல்லது ஒரு சமூகத்தில் உள்ள மனிதனோ ஏதாவது சந்தேகம் கேட்டால் உடனே அதை விளக்கி சொல்லி போட்டு போகணும். நீ சென்ற வாரம் ஒரு மாணவன், உன்னிடம் படித்த மாணவன் ஒருவன் கணித பாடத்தில் உள்ள சந்தேகத்தை கேட்டபோது நீ சொல்லித்தர இல்லை. நீ என்ன சொன்ன, நீ பள்ளிக்கூடத்தில் எல்லாம் நாங்கள் கற்பிக்க எங்கே பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், எங்கேயாவது பிறாக பார்த்துட்டு இப்போ பாருங்கள், பின்னேரம் வீட்டை வாட்டு. அப்போ பின்னேரம் வீட்டை வாண்டு பழைய ஆசிரியர் எங்களுடைய ஆசிரியர் எல்லாம் சொன்னால், நாங்கள் வீட்டை போனால் அவர்கள் எங்களுக்கு தேவையான உணவும் தருவார்கள், தந்து கல்வியையும் கற்பிப்பார்கள். இலவசமாகத்தான் நாங்கள் பெற்றுக்கொண்டு வருவோம். இது நீ வீட்டை வா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், வீட்டை பணத்தோட வாண்டாதான் அர்த்தம். அப்போ இப்போ பல ஆசிரியர்கள் பாடசாலையில் கற்பிக்காமல் தனியார் கல்வி நிறுவனங்களில் கற்பிக்கிறார்கள். அவர்கள் அப்படியே நேரே சொல்கிறார்கள், இந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அங்கே கல்வி நிலையத்தில் கேளுங்க, நாங்கள் படிப்பாக சொல்லித்தரோம், திறமாக சொல்லித்தரோம், பாடசாலையை பார்க்க அங்கே படிக்கலாம், இங்கே குழப்பம் சத்தம் விழாக்கள் அதுகள் இதுகளெல்லாம் நடக்குது, அங்கே ஒன்றுமில்லை, அங்கே வாருங்கொண்டு சொல்கிறார். அது நீயும் சொல்கிறாய். அப்போ ஒரு கற்ற மனிதன் என்ன செய்யணுமெண்டா, தான் கல்வியால் மேம்பட்டு எவ்வளவு இன்பங்களை அனுபவிக்கிறேனோ அந்த அளவு இன்பத்தை உலகமும் அனுபவிக்கணும், மாணவர்களும் அனுபவிக்கணும், மக்களும் அனுபவிக்கணும் என்று நினைக்க வேண்டும். அதனால் நீ இனிமேல் தயவு செய்து என்னுடைய மாணவன் என்று நினைத்தால் நீ தான தர்மம் செய், கல்வியை தானம் செய், வேறு எதுவும் செய்ய வேண்டாம், கல்வியை தானம் செய். படிக்கிற சிறார்கள் இப்போ எங்களோட மாவட்டம் கல்வியில் மிகவும் தாழ்ந்து விட்டது. அதனால் உன் போன்றவர்கள் நன்றாக கற்பிக்கணும், இலவசமாக கற்பிக்கணும், எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றார் பொன்னுத்திரி அதிபர். மீண்டும் சந்திப்போம்.
குரல் சொல்லும் கதை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி வாயிலாக அந்த வகையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த தன்னார்வலர்கள் தினம். அது மட்டுமல்லாது இன்று வந்து உலக மண் தினமாகவும் ஐநா சபையால் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மண் என்னும் போது ஒரு மனிதனின் அடிப்படையே மண்ணாகத்தான் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் ஆதியில் வந்து கடவுள் மண்ணில் இருந்து தான் மனிதனை படைத்தாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இந்து சமயத்தில் கூட புல்லாகி பூண்டாகி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது ஆரம்பத்திலேயே மண்ணில் தான் மனிதனுடைய வாழ்க்கை வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணிலேயே தொடங்கி மண்ணிலேயே முடியுதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மனிதன் அந்த மனிதனுடைய அடிப்படை மண் என்று தான் கூற வேண்டும். அதாவது மண்ணை நாங்கள் இன்று எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது அடுத்த கேள்வி. மண்ணை வந்து நாங்கள் இன்று அதாவது பொதுவாக இந்த விவசாயிகளை எடுத்துக்கொண்டால் விவசாயிகள் அதிகமாக இந்த மண்ணோடு யுத்தம் செய்பவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த இன்றைய காலகட்டங்கள் இந்த ரசாயன உரங்களை பாவிப்பது மிகவுமே இந்த மண் வந்து இந்த வகையில் மாசடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் உடனடியான அதாவது இன்ஸ்டன்ட் எல்லாருமே போய்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ரசாயன உரங்களை பாவிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கிருமி நாசினிகளையும் பாவிக்கிறன்றது வந்து மிகவுமே வருத்தத்திற்குரிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக நம்முடைய உணவில் உப்பு அதிகமாக இருந்தால் கூட நாம் வந்து சாப்பிடுவதற்கு கஷ்டப்படுவோம். உணவிற்கு போதுமான அளவு தான் நாங்கள் உப்பை போட முடியும். அதை விட அதிகமாக போட்டால் நம்மால் சாப்பிட முடியாது. அந்த வகையில் தான் இந்த மண்ணில் கூட நாங்கள் இந்த யூரியா என்கிற உப்பை அதிகமாக கொட்டும்போது அந்த மண் வந்து வளம் இல்லாத ஒன்றாக மாறிவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன. பிற்பாடு அதாவது ஒரு பயன்பாட்டிற்கு நாங்கள் பயன்படுத்திய பிறகு அந்த மண்ணை தொடர்ச்சியான பாவனைக்கு உகந்த முறையில் இல்லாமல் ஒழிக்கிறது தான் இந்த யூரியா பயன்பாடாக இருக்கிறது. ஆனால் இன்றும் கூட இந்த விவசாயிகள் இயற்கையான உரங்களை பாவிக்கக்கூடிய நிறைய பேர் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இயற்கையான கிருமிநாசினிகளையும் பாவிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த பொலித்தீன் பாவனையை நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். பொலித்தீன் பாவனை அதாவது 3R என்று சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலித்தீன் என்னும்போது நாங்கள் சாதாரண ஷாப்பிங் பேக்கை மட்டும் நினைக்கக்கூடாது. எங்களோட குளிர்பான போத்தல்கள் தொடர்பான ஒவ்வொன்றுமே இந்த பொலித்தீன் வகைக்குள்ளே தான் வருது. நாங்கள் ஒன்று வந்து ரீயூஸ் அதாவது மீள பயன்படுத்தலாம், ரெடியூஸ் அதன் பாவனைகளை குறைக்கலாம், ரீசைக்கிள் வந்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்தலாம். இப்படியான 3 வகையிலாக நாங்கள் அந்த பொலித்தீன் பாவனையை வந்து செய்யக்கூடியதாக இருக்கும். அதை விட இன்றைக்கு வந்து இந்த உக்கக்கூடிய பொலித்தீன்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் நாங்கள் இந்த பொலித்தீன் பாவனையை வந்து சரியான முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் நிச்சயமாக வலியுறுத்தி கூற வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. அதாவது நீங்கள் சொன்னது போல நாங்கள் மண்ணை மலடாக்கி கொண்டிருக்கிறோம். அதிக மகசூலுக்காக, அதிக விளைச்சலுக்காக நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாவரையும் சொல்ல முடியாது. ஒரு சிலர் இருக்கிறார்கள் இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், இயற்கை உரங்களை மாத்திரமே பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பல பேர் தங்களுடைய மகசூல் அதிகளவாக விளைச்சலை பெற வேண்டும், அதிகளவான லாபத்தை பெற வேண்டும், உடனடியான விளைச்சல்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறான இந்த தேவையற்ற ரசாயன பதார்த்தங்களை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ரசாயன பதார்த்தம் எங்களுடைய உடலுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு என்பதற்கு அப்பாலே எங்களுடைய மண்ணை மலடாக்கி விடுகிறது. குறிப்பிட்ட ஒரு கால பகுதிக்கு பிறகு எங்களுடைய மண்ணில் நாங்கள் எதை விதைத்தாலும் அது விளைபொருளாக மாறாது, எந்த பயிரும் முளைக்காது. அந்த நிலைக்கு நாங்கள் மண்ணை கொண்டு வந்து விடுவோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் இது தவிர இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த சட்டவிரோதமான மணல் அகழ்வுகள். இங்கே ஆற்றங்கரையோர பகுதிகளில் இந்த சட்டவிரோதமான மணல்களை எல்லாம் நாங்கள் அகண்டு என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த ஆற்று பகுதிகளை எல்லாம் இப்பொழுது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் கூட எங்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த வீதி முழுக்க வெள்ளம் நிறைந்து போயிருக்கிறது, நீர் நிறைந்து போயிருக்கிறது. என்ன காரணம் என்று பார்க்கின்ற வேளையில் சரியான முறையில் நீர் ஓடுவதற்கான, வழிந்தோடுவதற்கான அங்கே கட்டுமான பணிகளோ அல்லது எந்த விதமான இதுகளும் இல்லை. இதற்கான காரணமாக சரியாக நாங்கள் இந்த மழை நீரானது கடலை சென்றடைவதற்கோ அல்லது ஆற்றங்கரைகளையோ குளங்கரைகளையோ சென்றடைவதற்கான சரியான வழிகளை எல்லாம் நாங்கள் அடைத்து விட்டோம். நீர் ஓடுகின்ற பாதைகளிலே, நீர் ஓடுகின்ற அந்த ஆறுகளிலே என்ன செய்கின்றோம் அல்லது நதிக்கரையோரங்களிலே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால் மண்ணை அகன்று அந்த நீரோட்டத்தையே நாங்கள் பாழாக்கி இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். இப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டு போவோமாக இருந்தால் நாங்கள் தான் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சொல்வார்கள், மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை என்று சொல்வார்கள். நாங்கள் மண்ணை விரும்பி ஆசைப்படுகின்ற வேளையில் மண்ணானது எங்களை நேசிக்க ஆரம்பித்து விடும். இறுதியாக நாங்கள் மண்ணுக்குள் தான் செல்ல போகின்றோம். அந்த 6 அடி நிலம் மாத்திரம்தான் எங்களுக்கு சொந்தமான மண்ணாக இருக்க போகுது. அதற்கு முன்னர் நாங்கள் அந்த மண்ணை அகன்று சட்டவிரோதமாக எடுத்து என்ன சாதித்து விட்டோம் என்பது எங்களுக்கு இன்னும்
புரியாத ஒரு புதிதாகத்தான் இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் இந்த மண்ணகழ்வு இடம்பெறுகின்ற வேளையில் வந்து நதிக்கரையோரங்களிலும் அந்த ஆற்றங்கரை ஓரங்களிலுமே நல்ல மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் அந்த மண்ணினுள் தான் வேர் விட்டு அங்கே கொடியோடி போயிருக்கும். அந்த வேர்களை எல்லாம் அறுத்து தான் நாங்கள் மணல்களை ஏற்றி கொண்டிருக்கிறோம், மண்ணை சூறையாடி கொண்டிருக்கிறோம். சூறையாடி கொண்டிருக்கின்ற வேளையில் ஒரு காற்று அல்லது ஒரு புயல் வருகின்ற பொழுது அந்த மரங்கள் தானாகவே சாய்ந்துவிடும். இதன் காரணமாக எங்களுக்கான மழை வீழ்ச்சி கூட கிடைக்கப்பெறாமல் தான் இன்றளவில் இருந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது காலநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. குறிப்பாக முன்னைய காலங்களில் எல்லாம் இந்த மாதத்தில் இருந்து இந்த மாதத்தில் மழை வரும், இந்த மாதத்திற்கு பிறகு குளிர் அடிக்கும், இந்த மாதத்தில் வெயில் அடிக்கும் என்று குறிப்பிட்டு சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது எந்த காலத்திலும் மழை வருகிறது, எந்த காலத்திலும் வெயில் அடிக்கிறது, எந்த காலத்திலும் குளிர் அடிக்கிறது. அந்த அளவுக்கு இந்த காலநிலையினுடைய மாற்றம் என்பது மாறி இருக்கிறதுக்கான காரணமாக எங்களுடைய அந்த பொறுப்பற்ற செயல்பாடுகளை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மண் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மண்ணுக்காக மரணித்தவர்கள் இங்கே பல பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணுக்காக பல தியாகங்களை செய்தவர்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இருக்கையில் நாங்கள் எங்களுடைய மண் வளம் குறித்து சிந்திக்க வேண்டும். எங்களுடைய மண்ணினுடைய செயற்பாடுகள், மண்ணை நாங்கள் எவ்வாறெல்லாம் போற்றி புகழ வேண்டும் அல்லது போற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் குறித்து சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல இந்த மண்ணகழ்வு என்பது இன்றைய ஒரு பாரியளவு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் கூறுவது போல இன்றைய இந்த நகர திட்டமிடல், நகரமயமாக்கல் என்பது சம்பந்தமாக, அந்த நகரமயமாக்கல் என்பது தொடர்பாகத்தான் இந்த மண்ணகழ்வுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் வலியுறுத்தி கூறியாக வேண்டும். நீங்கள் கூறியது போல இந்த மண்ணகழ்வினால் அதிகமாக இந்த நதிக்கரையோரங்கள், ஆற்றங்கரையோரங்களில் மண்ணகழ்வதால் அங்கிருக்கக்கூடிய இந்த தாவரங்கள், மரங்கள் எல்லாமே வந்து அழிந்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய காலகட்டத்தில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இந்த மரங்கள் என்பது எங்களுடைய வாழ்வில், மனித வாழ்வோடு மிகவும் ஒன்றித்திருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த மரங்கள் இல்லை என்று சொன்னால் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாது, குறித்த காலத்தில் மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறாது. அதாவது எங்களுடைய பருவ மாற்றங்கள் எல்லாம் பின்னுக்கு போய்கொண்டே இருக்கிறது. அதாவது எந்த காலத்தில் மழை வரும், எந்த காலத்தில் வெயில் அடிக்கும் என்று கூட இன்று எதிர்கூற முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுவதற்கு நிச்சயமாக இந்த மண்ணகழ்வு தான் பிரதானமான ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கு வலியுறுத்தி கூற வேண்டும். இந்த மரங்கள் இல்லாத போது நிச்சயமாக இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லுவாங்க, பூகோள வெப்பமயமாதல் என்பதை சொல்லுவார்கள். இந்த பூகோள வெப்பமயமாதல் காரணமாக இந்த சூழலுடைய வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கிறதன் காரணமாக, மரங்கள் இல்லாததன் காரணமாக முக்கியமாக CO2வின் அளவு, அதாவது கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாகிறது என்பதை நாங்கள் இங்கு சொல்லியாக வேண்டும். அதாவது மரங்கள் இருக்கும்போது ஆக்சிஜனின் அளவு அதிகமாக இருக்கும்போது எங்களுடைய சராசரியாக மனிதன் சுவாசத்திற்கோ அல்லது சராசரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ நிச்சயமாக காரணமாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இந்த மரங்களை அழிக்கும் போது பலவிதமான மரணங்கள் கூட இங்கே பதிவாகி இருக்கின்றன. சாதாரணமாக வீதியில் சென்று கொண்டிருப்பார்கள், பார்த்த உடனே மயங்கி விழுந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் பார்த்தால் என்னென்னு சொன்னால் வெப்பத்தை, அதாவது அதிகளவான வெப்பநிலையை அவர்களால் தாங்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனாலேயே அவர்கள் இவ்வாறான மரணிக்கிறார்கள் என்பதை இங்கு கூறியாக வேண்டும். ஆகவே எல்லாத்திற்கும் அடிப்படையான காரணம் என்று நாங்கள் பார்க்கும்போது இந்த மண்ணகழ்வை தான் நாங்கள் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அதை விட இந்த ஒரு கைப்பிடி மண்ணளவில் சாதாரணமாக 45% கனிம பொருட்களும், 25% நீர், 25% வளி, அது மட்டும் இல்லாமல் பல பூச்சி புழுக்கள் எல்லாமே காணப்படுகின்றன என்று சொல்லுகிறார்கள். மண்ணில், அதாவது நம்மளுடைய பழைய பண்பாடுகளில் நாங்கள் பார்க்கும்போது மண்ணை தொட்டு கும்பிடுவது என்பது வளமையான ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. மண் மட்டுமல்ல, இந்த பஞ்சபூதங்கள் நீர், நிலம், தீ, காற்று, ஆகாயம் என்று சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மண் எல்லாத்தையும் வந்து வணங்குவார்கள். இயற்கையை வணங்கு பழக்கம் வந்து எங்களுடைய மரபில் வந்து காணப்படுகிற ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையில் மண்ணை வந்து அப்படியே கீழே விழுந்து நெடுஞ்சான் கிழியாக வந்து அப்படியே கும்பிடுவாங்க. அதாவது இந்த மண்ணுக்குரிய வணக்கத்தை செலுத்துவாங்க. அதை விட மண்ணில் இருக்கிற உயிரினங்களை பற்றி நாங்கள் கதைத்தே ஆக வேண்டும். என்று சொன்னால், இந்த நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், இந்த விவசாயிகள் இந்த உரங்கள், செயற்கை உரங்கள், சேதன உரங்களை பயன்படுத்துவதன் காரணமாக மண்ணில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள் எல்லாம் வந்து அழிந்து கொண்டே செல்கின்றன. அழிந்து கொண்டே செல்வதால் ஒரு சூழல் சமநிலையை வந்து பேண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. அதாவது ஒவ்வொரு உயிரினங்களோடு சார்ந்து தான் ஒவ்வொரு உயிரினங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக. அதாவது இப்போ மனிதனை சார்ந்து இன்னொரு மனிதன் மட்டுமல்ல, விலங்குகளை சார்ந்து கூட இருக்கிறான், சிறிய பூச்சி புழுக்களை சார்ந்து கூட மனிதன் இருக்கிறான் என்று தான் கூற வேண்டும். அதாவது ஒவ்வொரு உயிரினங்களை சார்ந்து தான் ஒவ்வொரு உயிரினங்களும் இருக்கிறது இந்த சூழலில். உதாரணமாக நான் கூறுகிறேன், இந்த மான், புலி இரண்டையும் எடுத்துக்கொண்டால், தொடர்ச்சியாக இந்த மானை புலி சாப்பிடுகிறது என்று சொல்லி நாங்கள் அந்த புலியை வந்து நாங்கள் தடுத்து விட்டோம் என்றால், மானை சாப்பிடுவதை தடுத்து விட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிற டைம் வந்து மானினுடைய எண்ணிக்கை அங்கே அதிக அளவில் வருகிறது. மானினுடைய எண்ணிக்கை அதிக அளவில் வரும் பொழுது
அதன் பெருக்கம் அதிகமாகிறது. அதன் பெருக்கம் அதிகமாகும் போது அவற்றிற்கிடையான உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது அங்கே. அப்போ அது உணவு தட்டுப்பாடு, அது இப்போ இலை குலைகளை அது சாப்பிடும்போது அங்கே அதுவும் அழிகின்றது. மான்கூட்டங்களுக்கான உணவு போட்டி அதிகரிப்பதால் அவற்றின் இனம் கூட அழிவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் காணப்படுவதால் இந்த சூழல் சமநிலை என்பது ஒன்றோடொன்று தொடர்புபட்டிருப்பது அப்படி நிச்சயமாக ஒரு சூழல் சமநிலை குழம்புவதற்கான காரணமாக அமைகின்றது என்பதை வலியுறுத்தலாம் இல்லையா? நிச்சயமாக குறிப்பிட்டது போலவே இந்த நீர்வளத்தை புலியானது நீர்வளத்தை பாதுகாக்கிறது என்றால் எங்களால் நம்ப முடியுமா? நிச்சயமாக பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த நிலத்தடி நீரை புலி பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? ஏற்கனவே இந்த ரக்ஷனா சொன்னது போல இந்த மானை புலி சாப்பிடுவதால் அந்த நிலத்தடி நீரான பாதுகாக்கப்படுகின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த மானினங்கள் எல்லாம் இலைகுலைகளில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. மரத்திலிருந்து விழுகின்ற இலைகுலைகள் எல்லாம் சாப்பிடுகின்றது. இந்த நீரானது மழை நீரானது பெய்கின்ற பொழுது நிலத்தடி நீர் எப்படி உருவாகுகின்றது என்று சொன்னால் மழை நீரானது பெய்கின்ற பொழுது மரத்தோடு சேர்ந்து விழுகின்ற அந்த இலைகளில் மரத்தினுடைய வேர்களில் அந்த நீரானது போய் சென்று அந்த இலைகளோடு ஊக்கி அப்படியே அது நிலத்தடி நீராக மாறிவிடுகிறது. இந்த இலைகுலைகள் அங்கே இல்லாவிட்டால் அங்கே நிலத்தடி நீருக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போய்விடும். அந்த சரியான மண்வளம் இல்லாமல் போனதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இதன் காரணமாக அந்த மானானது அந்த இலையை சாப்பிட விடாமல் தடுப்பது புலி. எனவே இந்த புலி ஒரு நிலத்தடி நீரை உருவாக்குவது என்பது ஒரு விடயமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு அதாவது வளமையாகவே சொல்வது ஒரு விடயம்தான். இந்த பூமியில் மனிதர்கள் இல்லாமல் மிருகங்கள் வாழ்ந்துவிட முடியும், ஏனைய உயிரினங்கள் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் மிருகங்களோ ஏனைய உயிரினங்கள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது என்பது ஒரு நிதர்சனமாக இருக்கிறது. இதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்கிறது, பேசிக்கொண்டே போகலாம். அதற்கு முன்னர் நாங்கள் என்னதான் இருந்தாலும் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது மிகவும் கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கிறது. தினந்தோறும் நாங்கள் ஆரோக்கிய வாழ்வு பகுதியினூடாக பல்வேறுபட்ட ஆரோக்கிய கருத்துக்களை ஆரோக்கிய விடயங்களை உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இன்றும் ஆரோக்கிய வாழ்வு பகுதி காத்திருக்கிறது. பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு பேசலாம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியம் வாழ்வின் ஊடாக உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று வேப்பம்பலகையை பற்றி கூறியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சி, அநேகமான தமிழ் மக்கள் ஆரம்ப நாட்களிலே வேப்ப மரத்தினுடைய பலகைகள் பீராந்திகளை பாவித்திருந்தார்கள். இன்றும் வீட்டுக்கு சாமி அறைக்கு வேப்பம்பலகை கதவு போடுவது வழமையாக கொண்டிருக்கின்றது. எமது ஆரோக்கியத்திற்கும் வழி சமைக்கக்கூடிய வேப்ப மரங்களை நாங்கள் கைவிட்டு பிளாஸ்டிக் ஏனைய மரங்களை பாவிப்பதன் மூலமும் எங்களுடைய உடம்பினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக பேண முடியாத நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இனிவரும் காலங்களில் வேப்பம் பலகையை தளபாடங்களை செய்து, ஆனால் அதிலே வார்னிஷ் பூசுவதால் அந்த மரத்தினுடைய மகிமை அற்று போய்விடும். உதாரணமாக தீராத நாடிப்பிடிப்பு நோய் உள்ளவர்கள் வேப்பம்பலகை கட்டிலே மெத்தை போடாமல் ஒரு துணியை விரித்து படுத்து வந்தால், படுக்கப்பண்ணுள்ள நோயாளர்கள் அதை கவனித்து வந்தால் அவர்களுடைய நோய்கள் இலகுவாக தீர்த்து கொள்ள முடியும். அந்த வகையில் ஆரம்ப காலங்களிலே சித்தர்கள் கூறியது போல வேப்பினுடைய மகிமையை அனைவரும் உணர்ந்து சிறப்பாக அதை செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியூடாக தங்களுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு, நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டை சுற்றியும் ஒவ்வொரு வேப்பமரம் இருப்பதன் மூலம் எங்களை அறியாமலே எங்களுடைய மூச்சுக்காற்று மூலம் எங்களுடைய உடம்பிலே உள்ள அத்தனை அணுவிலேயும் அதனுடைய சத்து பரவுவதன் மூலமும் திடகாத்திரமாகவும் நீடித்த ஆயுளுடனும் மன அழுத்தங்கள், மன தாக்கங்கள், மன நோய்கள் இல்லாமல் தொடர்ந்து சிறப்பாக வாழ முடியும் என்று கூறிக்கொண்டு, அடுத்து நெல்லிக்காயை பார்ப்போம். நெல்லிக்கனி 6 சுவை உடையது. ஏனைய அனைத்தும் 3 சுவை, 4 சுவை, 5 சுவை உடையது. அதனாலே இந்த நெல்லிக்காய் காயகல்பம் என்று சொல்லப்படும். நோய் வராமல் தடுக்கும், நோய் வந்ததை தடுக்கும். இனிமேலும் தொடர்ந்து உடல் உறுதியாக வைத்திருக்க உதவும். சாதாரணமாக அன்றன்றாடு நெல்லிக்காய் எந்த காலத்திலும் எடுக்க முடியாது.
எடுக்கக்கூடிய காலத்திலே அதை வத்தலாக பாவித்து கொண்டு வைத்து பாதுகாத்தால் நோய், பித்த நோய், வாத நோய், கப நோய் வராமல் தடுக்க முடியும். 3 நோயையும் குணப்படுத்தக்கூடியதிலே நெல்லிக்காயினுடைய மகிமை வலு சிறப்பாக இருக்கின்றது. உணவிலே விட்டமின் சி சத்தில் என்று அநேக உணவுகள் உடம்பை கிரகிக்காத நிலையிலும் இந்த வேப்பம் நெல்லிக்காயை நிச்சயமாக நீங்கள் வத்தலாகவோ பச்சையாகவோ பாவித்து கொண்டு வரும் பட்சத்தில் உங்களோட உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோயும் சமநிலை அடையும், மனநிலை சமநிலை அடையும். அநேகமாக வெயில் காலங்களிலே பித்தம் பிரகோபித்துத்தான் ப்ரெஷர், இரத்த அழுத்தங்கள் கூடுதலாக வந்து மன அழுத்தங்கள் கூட வந்து கோபங்கள் கூட வந்து நோய்கள் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. ஆகவே நெல்லிக்காய் கிடைக்காத காலங்களிலே நெல்லி வத்தலை பாவித்து நீங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவ முடியும். கிழமையிலே 3 நாளாவது நெல்லி வத்தலை நீங்கள் பாவித்து கொண்டு வந்தால் நோயுடைய எந்த தாக்கமும் உங்களுக்கு ஏற்படாது. அதிகமான நெல்லிக்காய் அவ்வைக்கு கொடுத்ததே அந்த ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நெல்லிக்கனி அவருடைய ஆயுளை அதிகரிக்கும் என்றால் ஏன் நாங்கள் அதை அன்றாட உணவிலே சேர்த்து நாமும் அதை ஆரோக்கியமாக இருக்க முடியாது? ஆகவே இயற்கையாக எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அத்தனை பொருட்களையும் நாங்கள் பாவித்து எமது உடலை ஆரோக்கியமாக வைக்கும் பொழுது சந்தோஷமான வாழ்வு வாழலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். வேப்பமரமும் அதன் சிறப்புகளும் குறித்து இன்றைய ஆரோக்கிய வாழ்வு பகுதியில் சொல்லப்பட்டிருந்தது. நிச்சயமாகவே இந்த வேப்ப மரத்தினுடைய பயன்கள் எல்லோருமே அறிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. எல்லா மரத்துக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருந்தாலும் இந்த வேப்ப மரத்தினுடைய சிறப்பு தனிச்சிறப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எனவே நீங்களும் அழைக்கலாம். 2 தலைப்பின் கீழ் நாங்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக மண்ணாளாக இன்றைய தினம் இருக்கிறது. அதே நேரம் பன்னாட்டு தன்னார்வலர்கள் தினமாகவும் இன்றைய நாள் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் நீங்களும் அழைக்கலாம். 021-222-5656 என்கின்ற கலையக தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாக அழைத்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பில் ஒருவர் காத்திருக்கிறார் நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். 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 யாரங்கிருந்து? சுண்ணாகத்திலிருந்து சுரேஷ்குமார் சிவாஜி. சுண்ணாகத்திலிருந்து சுரேஷ்குமார் சிவாஜி. எப்படி இருக்கிறீங்கம்மா? சுகமா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. நிச்சயமா அவதானமாக இருங்கள். இன்றைய தலைப்பு உண்மையில எனக்கு பிடித்த தலைப்பு மண்வளம், மற்றது தன்னார்வ. அது தொடர்பாக மண்வளம் என்று பார்க்கின்ற பொழுது இங்க எங்களுடைய சமூக மக்கள் வந்து அதுல வந்து மிகவும் அக்கறை குறையும். மேல நாங்கள் ஒரு கடை பண்ணா அவைகள் வருகின்ற பொழுது பேக் கொண்டு வரல கடைக்கு. முந்தி எல்லாம் ஓலை பேக் அப்படி பெட்டி எல்லாம் கூட சாமான் பண்ணிக்கணும். இப்ப வந்து 10 தரம் வந்தாலும் 10 சொப்பின் பேக் இந்த வீட்டை போகும். அப்ப நாங்க சொன்னாவே நினைக்கிறோம் என்னன்னா கடைக்காரர் பஞ்சில நாங்களுக்கு பேக் தெரியணும் இல்லை சண்டை கூட பிடிப்பாரு. நாங்க என்ன செய்யறோம் ஆக்கியில கொடுத்தே கொண்டே துளைஞ்சு போங்க ஒரு என்ன செய்யறோம். உண்மையில அந்த பேக் நல்ல விஷயம். பானை பண்ணா கூட சொப்பின் கொண்டு போய் மேல நினைஞ்சிட்டு தான் கொண்டு போவீங்க. அப்ப அதுல வந்து வீட்டுல உள்ள அம்மா மாதிரி யோசிக்கவும் சும்மா கையை விசை கொண்டு வெளியினோம் கடைக்கு. அதை அந்த செப்பினை கொண்டு தங்கட மளவாக்க கொளுத்தி போட்டு அப்படியே அந்த தங்கட மண் பாராக்குற தன்மை இல்லை. அது நாசமா போய் கொண்டு இருக்குது. ஒவ்வொரு குடும்ப பண்ணாலும் முடித்தாருன்னா செப்பு மேக்க ஒழிக்கலாம். கடைக்காரர்ல இல்ல வீட்டுக்காரர் தான் அதுக்கு யோசிக்க வரும். அதோட இந்த கடைசி பேக்கிருக்கு தம்பி சிலவுல நான் ஒட்டியே விற்கிறது அது வேண்டாம் பண்ணிக்கணும். அப்ப என்ன செய்யறது? அது அடங்கா தமிழா இதுல அடங்காத்தனம் காட்டுறது. மற்ற விஷயம் தன்னார்வ இது மேல வந்து இப்ப தன்னார்வலர்கள் வந்து நிறைய இருக்கணும். ஒவ்வொரு தொழில் விஷயங்கள்லயும் சரி திறமை ரீதியாக சரி ஆர்வலர்கள் இருக்கணும். அவர்களை வந்து தட்டி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை. நிச்சயமா அந்த நேற்றொருவரை நான் சந்திச்சிருந்தேன். அவர் வந்து லட்சனுக்கு தனக்கு 100 பணம் செலவாயிட்டுன்னு சொன்னேன். நான் வெளியே நான் சொன்னேன், ஐயா நீங்கள் இந்த காசை வந்து ஒவ்வொரு திறமசாலிகள் இந்த வாழ்க்கையை கொட்டியிருந்தா இன்றைக்கு அதே இந்த நிலை உயர்ந்திருக்கும். நீங்க தேவையில்லை அதில் பார்த்துக்கணும்னா சிரிச்சு போடுங்க நீங்க தான் மூலையை நடக்க போறதான். அவ பேச்சாளர் சொல்றாங்களே தவிர
இப்போ ஒரு 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 சாதாரண ஒரு வறுமை உள்ள பெண்ணுக்கு வந்து சும்மாவே கொடுத்துட்டு போகணுமே தவிர அவன திறமைய இனங்கண்டு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அளவுக்கு தொழிலை ஊக்கி வச்சு விடலாம். உண்மையில அதெல்லாம் அவன் வாங்கி கொண்டிருப்பா. தன்னிட திறமை இருக்குது, ஆர்வம் இருக்குது, கை கொடுக்க மாட்டேன் தானே. இதெல்லாம் வந்து உண்மையில பெரிய பெரிய ஆட்கள், பெரிய புள்ளிகள் நிறைய அள்ளி கொட்டி சும்மா தேவை இல்லாம விசிக்கிறத யோசிக்கவும் இனங்கான உனக்கு நிறைய சில பேர் பவருக்கு தானே செய்யணும். அது பயன்படுற விதமா செய்யணுமே தவிர பவருக்கு செய்யக்கூடாது. நிச்சயமா. நன்றி உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. அவர்கள் கூறியது போல இந்த தன்னார்வலர்கள், அதாவது வந்து இப்ப சாதாரணமாக ஒரு பகட்டுக்காக செய்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட உண்மையான அந்த சிரிப்பை பார்ப்பதற்காக செய்பவர்களும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் கூறியது போல இந்த பொலித்தீன் வந்து நான் ஆரம்பத்தில் கூறியது போல் இந்த 3R இருக்குதானே, இந்த ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் என்று நான் ஆரம்பத்தில் கூறியது போல் நாங்கள் இந்த பொலித்தீன் பாவனையை சரியான முறையில் நாங்கள் செய்யணும். சில பேர் வந்து பொலித்தீன் எடுத்து தேவையில்லாமல் கொண்டு போய் அப்படியே எரித்து விடுவாங்க, அப்படியே நெருப்பு போட்டு எரித்து விடுவாங்க. அதனால் வந்து இந்த வலி மாசடையுது. வலி மாசடைதால் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட வருவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக எவ்வளவு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் அது தொடர்பான விழிப்புணர்வு இன்னும் மக்கள் மத்தியில் ஏற்படாத வண்ணமே இருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் சாதாரணமாக எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே நான் இதை அவதானித்திருக்கின்றேன். இந்த பொலித்தீன் பைகளை கொண்டு போய் எரித்து விடுவார்கள். எரித்து விடுவதால் எவ்வளவு பாறை பிரச்சனைகள் வருவது என்பதை நான் கூட சொல்லியிருக்கிறேன் சென்று, ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அதை விட சில பேர் வந்து மண்ணுக்குள் அப்படியே புதைத்து விடுவார்கள். இந்த மண்ணுக்குள் பொலித்தீன் பைகளை நாங்கள் புதைப்பதால் மண் நீரை உறிஞ்சும் தன்மை வந்து குறைகிறது. மண்ணில் சாதாரண நிலத்தடி நீரின் அளவு குறைவதால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாவதற்கு மிகவும் அதிக அளவான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது என்பதை இங்கே கூறியாக வேண்டும். அது மட்டுமல்லாது 2050 ஆண்டளவில் மக்கள் தொகை வந்து அதிகமாக 2050 ஆண்டளவில் இன்று இருக்கிறதை விட அதிகமாக ஆவதற்கு ஆகும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் மக்களுக்கு இடையிலான உணவு பிரச்சனைகள் வந்து ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. ஏனென்றால் இன்றைய மண் வளம் வந்து குறைந்து கொண்டு போவதால் மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்திகளை செய்வதற்கு போதுமான நிலம் காணப்படாததை அதற்கான அடிப்படை காரணியாக காணப்படுகிறது. ஆகவே அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையானது வந்து உணவு, உடை, உறையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் உணவு வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த மக்களின் அடிப்படை தேவையான உணவை பூர்த்தி செய்ய முடியாத சந்தர்ப்பம் நாங்கள் மண்ணை சரியாக பயன்படுத்தாது விட்டால் எல்லோருக்கும் ஏற்படும் என்பதை நாங்கள் இங்கு கூறியாக வேணும் இல்லையா? நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த மண் அவசியம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கிடைத்திருக்கிறத நாங்கள் அனுபவித்து விட்டு போனால் காணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான் எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கு. இதன் காரணமாகத்தான் நாங்கள் மண்ணை பற்றி சிந்திப்பதில்லை, மண்ணினுடைய வளத்தை பற்றி சிந்திப்பதில்லை, எதிர்கால சந்ததியினருக்கு வந்த எங்களுடைய மண் வளத்தினுடைய தேவை குறித்தெல்லாம் நாங்கள் சிந்திப்பதில்லை. நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் நல்ல லாபம் பார்ப்பதற்காக ரசாயன உரங்களை அள்ளி கொட்டுவோம் மண்ணு மீது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போறதான். இன்னும் 10 வருடம் 15 வருடங்களுக்கு பிறகு அந்த மண்ணினுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இலங்கையில் ஒரு சட்டமே இருக்கிறது. ஒரு வயல் நிலத்திலே நாங்கள் ஒரு கட்டிடத்தை கட்டிவிட முடியாது. ஒரு வயல் விதைக்கின்ற நிலத்தில் நாங்கள் திடீரென்று ஒரு கட்டிடத்தை கட்டிவிட முடியாது. அது 100 வருடங்களுக்கு வயல் செய்யாமல் இருந்ததன் பிறகுதான் அந்த வயல் நிலத்தை கட்டிடமாக்க முடியும் என்கின்ற ஒரு விடயம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல விடயங்கள் அரசு திணைக்களங்களாலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் நாங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. உண்மையாகவே அந்த அம்மா சொன்னது போலவே இந்த பைகளினுடைய பாவனை முந்தைய நாங்கள் சிறுவயதில் இருக்கின்ற பொழுது கடைகளுக்கு செல்லுகின்ற பொழுது வீட்டிலே இருந்து எங்களுக்கு பென் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பென்னால் பின்னப்பட்டது அல்லது பனை ஒலியால் பின்னப்பட்ட பேக் எத்தனை தந்து விடுவார்கள். அந்த பைகளைத்தான் நாங்கள் கொண்டே கடையில் போய் சாமான் வேண்டி கொண்டு வருவோம். அவர்கள் அதற்குள்ளே வைத்து எங்களுக்கு தருவார்கள். நாங்கள் வேண்டி கொண்டு வருவோம். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. கையை வீசி கொண்டு போகிறோம், பொலித்தீன் பைகளை அள்ளி கொண்டு வருகிறோம். அந்த பாவனை நாங்கள் உணவுப் பொருட்களை பொலித்தீனுக்குள் வேண்டி கொண்டு வருவதால் அதில் இருக்கின்ற விஷயங்களை கூட நாங்கள் யோசிப்பதில்லை. அதனுடைய நச்சு பதார்த்தத்தை நாங்கள் யோசிப்பதில்லை. நாங்கள் கொண்டு வந்து பொலித்தீன் சொப்பிங் பேக் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது அந்த பேக்குகளை தான் சேமித்து வைத்திருக்கிறோம். அந்த பைகளை சேமித்து மண்ணை மலடாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் நாங்கள் 2 விடயங்கள் குறித்து இன்றைய தினத்திலே நாங்கள் உங்களிடம் பேசியிருந்தோம். குறிப்பாக மண்வளம் குறித்து பேசியிருந்தோம். அது மாத்திரமல்லாமல் தன்னார்வலர்கள் குறித்தும் பேசியிருந்தோம். 2 விடயங்களும் மிகவும்
மிக முக்கியமான விடயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் மண்வளம் குறித்து நாங்கள் மனித வளம் மேம்பட வேண்டுமாக இருந்தால் இரண்டுமே முக்கியமாக இருக்கிறது. மனித வளம் மேம்படுமாக இருந்தால் அந்த மனிதநேயத்திற்காக எங்களுடைய தன்னார்வலர்களைப் போல் நாங்களும் மாற வேண்டும். எங்களால் முடிந்தவற்றை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்வோம். தன்னார்வமாக சில விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் வலியுறுத்துகின்றோம். அதே போல மனிதம் உயிரோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் மண்வளமும் உயிரோடு இருக்க வேண்டும். உயிர்ப்புடன் இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் உண்ண முடியும். உயிர்ப்பாக இருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் விவசாயம் செய்ய முடியும். அதனை வைத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் பல வருடங்களுக்கு இந்த பூமியில் ஜீவிக்க முடியும் என்கின்ற விடயத்தையும் நாங்கள் காலை வேளையிலே வலியுறுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல மண் இருந்தால் தான் மனிதம் என்ற வகையில் தான் நின்று இருக்கிறது. அதாவது நாங்கள் எதிர்காலத்தில் உயிர் வாழ வேண்டும் என்றால் மண் என்பது நமக்கு இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த மண்ணின் வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இங்கு நாங்கள் வலியுறுத்தி கூற வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. மண்ணை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு கூட இந்த தன்னார்வலர்களாக நாங்கள் செயற்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இன்றைய நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பில் நாங்கள் வலியுறுத்தி கூறலாம். மண்ணை பாதுகாப்பதற்கு கூட நாங்கள் தன்னார்வலர்களாக செயற்படலாம் இல்லையா? நிச்சயமாக மண்ணை பாதுகாப்பதற்கு இனிமேலாவது தன்னார்வலர்களாக செயற்படுவோம் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்சிகன். நான் உங்கள் ரக்ஷனா ரவீந்திரன். வணக்கம்.